அம்மா அடியனுக்கு உத்தரவு வழங்கலாம். பிரேம அம்மா சுவாமி. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கடகத்தரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா, நானூறு துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆலிமிசை கல்மிதப்பில் அனைத்த பிரான் அடி போற்றி. வாழி திருநாவலு வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமணி திருவாத திருத்தாள் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும், அங்கேற்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசருடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய நம சிவாய நம. சொக்கநாத வெண்பா. வாக்கிலுரை பொய்யே மனம் நினைப்பதுவும் கடவே, ஆக்கை தினம் செய்வதகிர்தியமே நோக்கில் திருவிதம் இப்படி நீ செய்வித்தால் முக்தி தருவிதமென் சொக்கநாதா. முக்தி தருவிதமென் சொக்கநாதா. சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து இந்த திருவாசக சிந்தனையிலே திருச்சாடல் என்ற அந்த பதிகத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். திருவாசகம் முழுக்கவே நமக்கு எத்தனையோ செய்திகளை தந்திருந்தாலும், திருவாசகம் முழுக்க நமக்கு பல பதிகங்களிலே பலவிதமான உணர்வுகளை நமக்கு பெருமான் கொடுத்திருந்தாலும், நாம இந்த திருச்சாளலிலே பெறுகின்ற உணர்வு போல எதுவும் வருவது இல்லை. இந்த திருச்சாளலிலே நமக்கு கிடைக்கின்ற உணர்வு சிவபெருமானுடைய அந்த ஆளுமை, பெருமானுடைய அந்த பரத்துவம் எல்லாம் நம்மை, இந்த ஆன்மாவை சரியான பாதையிலே கொண்டு செலுத்துவதாக சிவபெருமானுடைய காருண்யம், அவனுடைய அருட்சக்தி ஆடல் பதிமுதன்மை பறைசாற்றியது பரம்பொருளின் பொருள் சேர் புகழ் பாடுவது என்று இந்த நம்மளுடைய திருச்சாளலுக்கு பலவிதமான குறிப்புரைகளை நம்முடைய அருளாளர்கள் அருளி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம இந்த பதிமுதன்மை தெரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம். இறைவன் ஒருவன் தான், அந்த ஒருவனும் சிவபெருமான் தான். சிவபெருமான் எல்லா உயிர்களுக்கும் என்றென்றும் செய்கின்றது கருணையே. அவன் செய்கின்ற ஒவ்வொரு விஷயமும் அது கருணையின் வடிவமாகத்தான் இருக்கு அப்படின்னு பறைசாற்றிக் கொண்டே இருப்பதுதான் நம்முடைய திருச்சாளல். ஆக இந்த திருச்சாளல் நமக்கு தருகின்றது எதுன்னா பதிமுதன்மை தன்மை. பதிமுதன்மை தன்மையை நமக்கு பதிமுதன்மையை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பதிமுதன்மையை தெரிஞ்சது அப்படின்னா நாம கண்டிப்பா நம்மளோட மற்ற வழிகள்ல இருந்து நழுவாம இருக்கலாம். நம்மளுடைய வழிகள்ல இருந்து நாம நழுவாம இருக்கலாம். அதுதான் பதிமுதன்மையோட தன்மை. நம்ம போறக்கூடிய பாதை சிறப்பான பாதையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா இங்க நமக்கு சொல்லப்பட்டது. சரிங்களா? அப்போ நாம வழிபாடு செய்கின்ற நம்ம வழிபாடு அப்படிங்கிறது என்ன?
நம்ம வழிபாடு ஏன் செய்யணும்? வழிபாடு சிவ வழிபாடு இருக்கு இல்லையா, சிவ வழிபாடோ ஏதோ ஒரு வழிபாடு அப்படின்றதுக்கு எதுக்காக நாம வழிபாடு செய்யணும், ஏன் வழிபாடு செய்யணும்? அடியார்கள் சொல்லலாம். அடியார்களுக்கு வாய்ப்பு வந்தவொடனே கொஞ்ச நேரம் பேச ஒண்ணுல அடியார் நம்மளையே நம்ம வாழ்க்கை வழி நெறிப்படுத்தி நம்ம வாழ்க்கையை நெறிப்படுத்தி எடுத்து செல்வதற்காக வழிபாடு செய்யணுங்க. சரி, நான் ஒரு திரும்ப அப்ப கேள்வி கேட்பேன். அப்ப நான் திரும்ப ஒரு கேள்வி கேட்பேன். அப்ப என்ன கேள்வின்னா, ஏன் வாழ்க்கையை நெறிப்படுத்தணும்? சத்யநாராயணையா, திருவடி வணக்கம். நமச்சிவாயம். சொல்லுங்க. சிவா திருச்சிற்றம்பலம் திருவடி. இறைவன் திருவடியை பற்றணும். அடுத்த கேள்வி கேட்போம்ல நாங்க. இறைவன் வாழ்க்கை நெறிப்பட்டாதான் வாழ்க்கை சொந்தமா அமையணும்னா நெறிப்படணும். திருவடி அடையணும்னா அதுக்கான நெறிமுறைகளை நம்ம பின்பற்றினாதான் அந்த திருவடியை அடைய முடியும். பிறந்ததுடைய பலன் போகணும். ஏன் திருவடிக்கு போகணும்? பேரானந்தத்தை அனுபவிக்க. இதுதான் பாயிண்ட். இந்த ஆன்மாவுக்கு தேவை ஆனந்தம். இந்த ஆன்மாவுக்கு தேவை ஆனந்தம். இந்த ஆனந்தத்தை அனுபவிப்பதற்காக அது எடுக்கின்ற முயற்சிகள்ல பெருமுயற்சி தான் இந்த வழிபாடு. ஒரு நிமிடம் எல்லாரும் நீங்க வாய்ப்பு இருந்ததுன்னா அவங்களோட நீங்க அடியனோட சேர்ந்து இருக்கலாம். கொஞ்ச நேரம் உங்களுடைய வீடியோ கால் எல்லாம் ஆன் பண்ணி அடியனோட நீங்க கலந்து இருக்கலாம். வாய்ப்பு இருக்கிற வரைக்கும் கொஞ்ச நேரம் ஒரு 2 minutes ஆஃப்டர் உங்க எல்லாரையும் நான் பார்த்துக்கிட்டேன்னா கொஞ்சம் அப்படி இன்னும் கொஞ்சம் அந்த உரைப்போட முனைப்போட கொண்டு வரலாம். அதனால வாய்ப்பு இருக்கக்கூடிய அடியவர்கள் நீங்க கண்டிப்பா நீங்க மத்த கூட்டங்கள்ல முகம் காட்டக்கூடாது, பேசக்கூடாது அப்படின்னு நிறைய விதிமுறைகள் இருந்தாலும் கூட அடியனுக்கு அதெல்லாம் இல்லை. உங்களை பாக்குறதுக்கு திருவாசகம் ஒரு சாக்கு தானே தவிர எனக்கு திருவாசகத்தை பத்தி பேசணும்லாம் ஆசை கிடையாது. எனக்கு உங்க எல்லாருடைய திருவடியும் இன்றைய தினம் மானசீகமா வீழ்ந்து தடால்னு வீழ்ந்து வணங்கணும். அதுக்கு நான் வச்சிருக்கிற ஒரு டிராப், ராணி தேனியை வச்சாதான் எல்லா தேனியும் வரும்ன்ற மாதிரி நம்மளுடைய தேனியா இருக்கக்கூடிய வாதவூர் தேனியை எடுத்து வச்சுக்கிட்டேன்னா அடியார்கள்ன்ற தேனி எல்லா தேனியும் வந்துரும்ன்றதுக்காக அடியன் வச்சிருக்கிற ஒரு தேனி தான் ராணி தேனி தான் நம்மளுடைய மணிவாசகர். அதனால அடியவர் பெருமக்கள் வாய்ப்பு இருந்தாலும் வாய்ப்பு இருக்கக்கூடிய அடியவர் பெருமக்கள் நீங்க உங்களுடைய அந்த முகக்குறிப்பு அடியனுக்கு கொடுக்கலாம். இவ்வளவு சொல்லியும் அடியார்கள் யாருமே கலாவதி அம்மா இருக்காங்க, அடியன் புவனேஸ்வரி அம்மா, சாந்தா அம்மா அவர்கள், அள்ளி அம்மா அவர்கள், சந்திரன் ஐயா அவர்கள், அப்புறம் சரஸ்வதி அம்மா, ஜானகி அம்மா, அப்புறம் நம்ம எஸ் தேவர் அம்மா, ராஜேஸ்வரி அம்மா, நமச்சிவாய் விஜயம் அம்மா அவங்க எல்லாம் தெரியுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அடியன் செய்த பெரிய தவம் நினைக்கிறேன். அம்மா சுகா குணசேகரன் அம்மா தெரியுறாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நாங்க செய்த தவம் இன்னைக்கு ரொம்ப அடியார்கள் நீங்களே உங்க மொபைல பாத்தீங்கன்னா நம்ம அடியார்களுடைய அந்த முகக்குறிப்பு பார்க்கும்போது அடியன் செய்த நம்மளுக்கு அவ்வளவு ஆனந்தம் இருக்கும். அடியார்களுடைய தரிசனம் அது அது ஒரு பெரிய ஆனந்த ஒரு நிகழ்வு. அடியனுக்கு நீங்க ஏதாவது ஒரு கூலி கொடுக்கணும், அடியன் செய்யற வேலைக்கு ஏதாவது ஒரு கூலி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கொடுக்கக்கூடிய கூலி என்பது உங்களுடைய முகக்குறிப்பு தான். நீங்க கவனிச்சு நல்லா இருப்பா, நான் நல்லா இருக்கேன், நான் கவனிக்கிறேன் என்ன அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது போதும், வேற ஒண்ணும் கிடையாது. அதுதான் அடியன் சரிகின்ற கூலி. சரி, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஆன்மா நல்லா கவனிங்க, இது சொல்றதுக்காகத்தான் சொன்னேன். இந்த ஆன்மா எப்பொழுதுமே என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஆன்மாவுக்கு தெரிஞ்சது எல்லாமே துன்பம் மட்டும்தான். இந்த ஆன்மாவுக்கு தெரிஞ்சது என்னது? துன்பம் மட்டும்தான். இது என்ன பண்ணும்னா, எப்படியாவது துன்பத்திலேயே இருக்கிறனால இதுக்கு என்ன தோணும், எப்படியாவது இன்பத்தை அனுபவித்து விட மாட்டோமான்னு இது பல முயற்சிகள் எடுக்குது இல்லையா, பல முயற்சிகள் எடுக்குது இல்ல, அதுக்கு பேரு தான், அதுல ஒரு முயற்சி தான் அந்த வழிபாடு, அதுல பெருமுயற்சி தான் இந்த வழிபாடு. இந்த ஆன்மாவுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், இந்த கதை எல்லாத்துக்கும் தெரியும். என்ன தெரியும்? நம்ம வந்திப்பாட்டி பிட்டுக்கு மண் சுமந்த கதை எல்லாத்துக்கும் தெரியும் இல்ல. வந்திப்பாட்டி, நம்மளுடைய வந்திப்பாட்டி நமக்கு அவங்க சொக்கநாதருக்கு புட்டு கொடுத்தாங்கல்ல, புட்டு கொடுத்தாங்க. புட்டை சாப்பிட்டுட்டு இவர் வந்தாரு, காரை அடைக்கல, தூங்கிட்டாரு, நம்ம பெரம்பெடுத்து அடிச்சாங்க இல்ல. அது எல்லாருக்கும் தெரியும். பெரம்பெடுத்து அடிச்ச உடனே எல்லாருக்கும் வலிச்சுது இல்ல. பெரம்ப முதுகுல தூக்கி டப்புன்னு சாமி மேல அடிச்ச உடனே உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் அண்ட சராசரத்துல உள்ள அத்தனை பேருக்கும் முதுகுல அந்த அடி விழுந்தது, வலிச்சுது. ஆனா
அந்த பாட்டிகிட்ட புட்டு வாங்கி சாப்பிட்டார்ல, அந்த இன்பம் மட்டும் வரல. யாருக்கும் தெரியல இல்ல. பாட்டிகிட்ட புட்டு வாங்கி சாப்பிட்ட உடனே அந்த இன்பம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும்ல. நான் சொல்றது கரெக்ட் தானே? பாட்டிகிட்ட புட்டு வாங்கி சாப்பிட்ட இன்பம் மட்டும் நமக்கு வரலையா? இந்த ஆளு துன்பத்தை மட்டும் எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுத்தாரு. துன்பத்தை மட்டும் எல்லாருக்கும் கொடுத்துட்டா அப்படி, இன்பம் மட்டும் ஏன் வரல அப்படின்னா, இன்பமும் வந்தது. ஆனா இன்பம் வந்தா இந்த ஆன்மாவுக்கு எது இன்பம்னு தெரியாதனால இதுக்கு புரியல. ஆனா இந்த ஆன்மாவுக்கு என்ன தெரியும்னா, துன்பம் மட்டும் தெளிவா தெரியும். துன்பம் தெளிவா தெரியும். ஏன் இந்த ஆன்மாவுக்கு துன்பம் தெளிவா தெரியும்னா, இது எல்லா பிறவிகளையும் அனுபவித்தது என்னதான்? இது எல்லா பிறவிகளையும் அனுபவித்தது துன்பம் தான். இது எல்லா பிறவிலும் அனுபவித்த துன்பம்ன்றனால இதுக்கு துன்பத்தை பத்தி தெளிவான ஐடியா இருக்கு. ஆனா எந்த பிறவில இன்பத்தை அனுபவிச்சதே இல்லை. அதனால இன்பம் வந்தாலும் இதுக்கு தெரியாது. ஓ, இது இன்பம் தானா அப்படின்னு இதுக்கு தெரியாது. ஏங்க சாமி, நாங்கெல்லாம் இன்பம் அனுபவிச்சுதான் இருக்கோம், நாங்கெல்லாம் நல்லாத்தான் இருக்கோம், நீங்க என்ன துன்பம்ன்றீங்க? நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல வீடு, இருக்க சாப்பாடு, மேல கூரை, எல்லாமே நல்லாத்தான் இருக்கு, இன்பமா தானே இருக்கும், நீங்க என்ன அதை பார்த்து துன்பம்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னா என்ன உற்று கவனிக்கணும் எல்லாரும். அடியனுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் எது அப்படின்னா, அடியனுக்கு ரொம்ப பிடிச்சது அந்த சக்கரை பொங்கல் கொஞ்சம் பிடிக்கும், நல்லா பிடிக்கும். சக்கரை பொங்கல்ல கொஞ்சம் அடியனுக்கு ரொம்ப பிடித்தது அது சொல்றேன். இல்லாட்டி பருப்பு பாயாசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பாசிப்பருப்பு பாயாசம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பிடிக்கும் இல்ல. அது பிடிக்கும் நான் சொல்றேன் வச்சுக்கோங்க. நான் சொல்லிட்டேன் ஆனந்துக்கு எனக்கு பிடிக்கும், பருப்பு பாயாசம் பிடிக்கும் அப்படின்னு உடனே நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டீங்க, சரி ஓகே சொல்லிட்டானா, சரி ஓகே சரின்ட்டு நம்ம ஊருக்கு வர்றோம். ஊருக்கு வந்தோடனே எங்க அடியார்கள்லாம் நான் பார்க்கணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். இப்ப இங்க நான் எத்தியோப்பியா நல்லா சாப்பிட முடியாது. பருப்பு பாயாசம்ன்றது எனக்கு எப்படின்னா, ஒரு இங்க அப்பளம் இருக்குல்ல, அப்பளம் நீங்க எல்லாம் நார்மலா டெய்லி சாப்பிட்ற அப்பளம் இருக்குல்ல, அந்த அப்பளம் 2 கப் 2 தான் கொண்டு வர முடியும். ஆனா நிறைய வெயிட் எல்லாமே ஏத்திட்டு போக முடியாது, கொஞ்சம் எல்லாமே லிமிட்டடா தான் கொண்டு வர முடியும். அதனால அப்பளம் ரொம்ப பிடிக்கும். அப்பளம் டெய்லி சாப்பிட்டா காலியா போயிடும். அதனால என்ன பண்ணுவோம், நம்ம அது ஏதாவது நம்ம ஸ்பெஷலா எனக்கு சாம்பார் வச்சா மட்டும், அதுவும் ஒரு அப்பளத்தை 2ஆ உடைச்சு அதை போட்டு அந்த ஒரு அப்பளத்தையும் 2 அப்பளம் சாப்பிட்டதா கணக்கு வச்சுக்குவேன். நான் ஒரு அப்பளமே சாப்பிடலாம், 2 அப்பளம் சாப்பிட்டதை கணக்கு வச்சுட்டு அது அப்படி, ஏன்னா அவ்வளவுதான், அதுதான் முடியும், இங்க இருக்கிற நிலைமைக்கு அதுதான் முடியும் அப்படின்றப்ப நான் அப்படி நினைச்சேன். அப்ப நான் இங்க இருந்து நான் சப்போஸ் ஊருக்கு வரேன்னு வச்சுக்கோங்க, அந்த பருப்பு பாயாசம்ன்றது எனக்கு எப்படின்னா உண்மையிலேயே பார்க்கடல்ல கடைந்த தேவாமிர்தம் தான் எனக்கு, என்ன பொறுத்த அளவுக்கு. அப்ப நான் சொல்லியிருக்கேன். உடனே என்ன பண்ணுவாங்க அடியார்கள், ஆஹா ஆனந்த் வர்றான், ஆனந்த் ஊருக்கு வர்றான், சரி நான் முத பிரேமாமா வீட்டுக்கு போறேன். அம்மா போறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, பருப்பு பாயாசம் பண்ணி, சாமி இந்த மாதிரி பருப்பு பாயாசம் நல்லா இருக்குன்னு அன்னைக்கு சொன்னீங்கல்ல, உங்களுக்காக பண்ணிட்டேன் சாமி அப்படின்னு சொல்லி கொடுங்க. எனக்கு எப்படி இருக்கும், ஆகா அமிர்தம், அடியார்கள் கையில தண்ணி வாங்கி குடிச்சாலே அமிர்தம், பருப்பு பாயாசம்ன்றது எவ்வளவு அமிர்தம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடிச்சிருவேன். குடிச்சிட்டு சரி 1/2 மணி நேரம் கழிச்சு, சரிங்க அப்படியே நம்ம கோயம்புத்தூர் போலாம், போயிட்டு ஒரு அடியார்களை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே, சரி அடுத்து நம்ம சுஸ்லாமா வீட்டுக்கு போறேன். அம்மா என்ன பண்றாங்க, ஐயா உங்களுக்கு பருப்பு பாயாசம் பிடிக்கும்னு கேள்விப்பட்டேனே, அதனால ஒரு பருப்பு பாயாசம் செஞ்சிருக்கேன் சுவாமி, கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்றாங்க. சரின்னு ஓகே கொடுத்தாச்சு. ஒன்னா நான் நல்லா சந்தோஷமா குடிச்சாச்சு. குடிச்சிட்டு அப்புறம் திரும்ப அல்லியம்மா வீட்டுக்கு போறேன். அல்லியம்மா என்ன பண்றாங்க, அல்லியம்மாவும் ஐயா உங்களுக்கு பருப்பு பாயாசம் பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல, நீங்க அதனால பருப்பு பாயாசம் செஞ்சிருக்கேன். அப்ப என்ன ஆகும், சரி ஓகே அடுத்தபடியா நம்ம சாருமதி அம்மா வீட்டுக்கு போறோம், பருப்பு பாயாசம். ஐயா ஜானகி அம்மா வீட்டுக்கு போறோம், பருப்பு பாயாசம். சந்திரன் ஐயா வீட்டுக்கு போறோம், பருப்பு பாயாசம். இப்படியே எல்லா வீட்லயும் பருப்பு பாயாசம் கொடுத்தா, அடுத்த முறை ஐயா நீங்க எப்ப வருவீங்கன்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன், எனக்கு பிடிச்ச எனக்கு பிடிச்ச இன்பமான பொருள் தான். நல்லா கவனிங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்பமான பொருள் எனக்கு திரும்ப திரும்ப கிடைச்சவன அது என்னவாயிடுச்சு, இன்பம் திகட்டிருச்சுன்றதை விட திகட்டதுக்கு அப்புறமும் கொடுக்குறாங்க. அப்ப என்ன ஆகும், வெறுப்பு, அது மேல வெறுப்பு. அளவுக்கு அதிகமானால் அமிர்தமும் நஞ்சு.
இப்போ இன்பம் என்னவாயிடுச்சுன்னா துன்பம் ஆயிடுச்சு. அது இன்பம் தானே. நல்லா கவனிங்க. முக்கியமான செய்தி எல்லாம் ஆன் பண்ணி ஆகணும். ஆமா, ஆன் பண்ணி ஆகணும். ஆமா, எல்லாரும் ஆன் பண்ணி ஆகணும். அடம் பிடிக்கிறேன் நான். முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த இன்பமான விஷயம்னு நினைச்சதே நமக்கு தொடர்ந்து கிடைச்சா துன்பம் ஆயிடுது. இந்த உலகத்துல எதெல்லாம் இன்பமான விஷயம் நினைக்கிறோமோ அதெல்லாம் தொடர்ந்து கிடைச்சா துன்பம் ஆயிரும்னா அது இன்பமான பொருளானா இன்பமான பொருள் கிடையாது. இந்த உலகத்துல நீங்க தேடிய ஒரு இன்பம் கூட உண்மையான இன்பம் இல்லைன்னு சொல்ல வர. எந்த துன்பமுமே இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்தது யாருக்கு? புத்தருக்கு எந்த கௌதம புத்தர், அவருக்கு சித்தார்த்தர்னு பேரு. எந்த துன்பமுமே இல்லாத வாழ்க்கை அவருக்கு இருந்தது. எல்லாம் கைய காட்டினா கிடைக்கும், உட்கார்ந்தா கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். ஆனா என்ன ஆயிடுச்சு அந்த வாழ்க்கை? அவருக்கு என்ன ஆயிடுச்சு? மூப்பு புளி சாக்காடு காண நேர்ந்தது. மூப்பு பிணி சாக்காடு மூணையும் அவருக்கு பார்க்க கிடைத்ததுனால வெறுப்படைந்தார். நான் சொல்றேன், பார்க்க கிடைக்காம இருந்தாலும் உங்களுக்கு தொடர்ந்து ஒரு இன்பம் கிடைச்சுக்கிட்டே இருந்தது அப்படின்னா அது என்னவா இருக்கும்? கண்டிப்பா அது துன்பமாகத்தான் மாறும். அப்ப அது உண்மையான இன்பமா? இப்ப நான் இருக்கேன், எங்க வீட்டம்மா ஐயோ எங்க வீட்டுக்காரர் அங்க இருக்காரு, வரமாட்டேங்கிறாப்படியேம்பாங்க. வீட்டுக்கு போயிட்டு ஒரு 10 நாள் இருந்த உடனே ஏதாச்சும் ஒரு சண்டை வரும்ல, ஏதாச்சும் ஒரு என்னம்மா பண்ணிருக்கேன் ஒண்ணு, ஐயோ எப்படா அவன் கிளம்புவான்னு தெரியல. அதோ அப்ப எது இன்பம்னு நினைச்சோமோ அந்த நினைச்ச பொருள் நம்ம கை மேல கிடைச்சு அப்படியே தொடர்ந்து ரிப்பீட்டா கிடைக்கும் போது அந்த பொருள் துன்பமா மாறுதுன்னா என்ன அர்த்தம்? நாம நினைச்ச இன்பம் என்பது இன்பம் இல்ல. அப்ப இந்த உலகத்தை நாம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இன்பம் கூட இன்பம் இல்ல. தொடர்ந்து அது செய்ய அது துன்பமா மாறுது இல்ல. திருவாசகம் முற்றுவதல் இன்பம், இன்னைக்கு திருவாசகம் முற்றுவதல், நாளைக்கு ஒரு திருவாசகம் முற்றுவதல், நாளை கழிச்சு ஒரு திருவாசகம் முற்றுவதல், அதுக்கு அடுத்த நாள் திருவாசகம் முற்றுவதல். இப்படி நான் தினமும் ஒரு திருவாசகம் முற்றுவதல் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? ஐயா இன்பமே தாங்க ஐயா, துன்பம் கிடையாது. விமலா தேவி அம்மா நான் பிடிச்சு போட்டு அப்புறம் டெய்லி நான் உண்மையை சொல்லணும். ஏன்னா நம்ம வந்து இந்த சபையில நம்ம ஒண்ணும் வார்த்தைக்காக எல்லாம் சொல்லல, உண்மையை சொல்லணும்ன்றப்போ இடுப்புலயே வந்துருங்க ஐயா, டெய்லி உட்காந்தே இந்த நான் என்ன சொல்றேன், உட்கார வேணாம், நாங்க உங்க எல்லாத்துக்கும் ரெக்லைன் சீட்டு போட்டு கொடுத்துறேன். இந்த சினிமா தேட்டர்ல இருக்கிற மாதிரி தட்டினா அப்படி படுத்துக்கலாம், அந்த மாதிரி சீட்டு போட்டு அப்படி போட்டு நான் தினம் திருவாசகம் நடத்துறேன். நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு பாயாசம் வரும், நீங்க இப்படி திரும்பினீங்கன்னா காஃபி வரும், நீங்க அப்படி திரும்பினீங்கன்னா இளநீ வரும். அப்படி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். எந்திரிக்க தேவை இன்பம் தானுங்கய்யா, இன்பமே தானுங்கய்யா. இல்லங்கய்யா, அது ஒரு சலிப்பு மாதிரி ஒரு இது வந்துருங்கய்யா. டெய்லி ஒரே ரொட்டேஷனா பண்ணிக்கிட்டே இருந்தா கண்டிப்பா அந்த ஒரு சலிப்பு வந்துடும். இதுதான் லோகநாயா சொன்னதான் உண்மை. நாம திருவாசகமே முற்றோதல் செய்தாலும், நமக்கு எல்லாமே சோபஸ்டிகேட்டா கிடைச்சாலும் துன்பமா மாறிடும். ஏங்க 400 அமர்வா நடத்திக்கிட்டு இருக்கோம் திருவாசக சிந்தனை. 2 பாதி பேர் போர் அடிச்சுன்னு போயிட்டாங்கல்ல. நம்ம தானே வரல இல்ல நாம தான் இங்க இருக்கோம். நமக்கு தெரியும், நமக்கு இன்பம் நினைச்சவங்க எல்லாம் இங்க இருக்கோம். ரைட். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த உலகத்துல நாம் பெறுகின்ற ஒன்று கூட இன்பம் இல்லை. இந்த பெருமாள் நம்ம திருவாசக சிந்தனையா இருக்கட்டும், திருவாசகமா இருக்கட்டும், சாமி கோயிலுக்கு போறதா இருக்கட்டும், கோயில்லையே பணி செய்யறதா இருக்கட்டும், இதுவும் போர் அடிக்கும். எப்போ அப்படின்னா, நல்லா கவனிங்க, நாம உண்மை சிவத்தை உணராம இருக்கிறப்ப, உண்மை சிவத்தை உணர்ந்தாதான் நம்ம இங்க இருக்க மாட்டோமே. நாம தான் எங்க போயிடுவோம்? சிவபுரத்துக்கு போயிடுவோமே. நாம ஏன் இங்க பணி செய்துட்டு இருக்கோம்? நாம ஏன் இங்க திருவாசகம் முற்றுவதல் செய்துட்டு இருக்கோம்? நாம ஏன் திருமுறை படிச்சுட்டு இருக்கோம்? உண்மை சிவத்தை உணர்ந்துட்டா அவன் திருவடி கீழே போய் அமர்ந்துருவோமே. ஆக ஒரு செய்தி என்னன்னா, நாம் பெறுகின்ற அத்தனையும் துன்பம். சிவத்தினுடைய கழலை தவிர அந்த ஒரு கழலை மட்டும் இன்பத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நாம அதனால இந்த ஆன்மா இப்ப இருக்கும் கஷ்டப்படுறோம். என்ன ஒரு நிமிஷம் கவனிங்களேன். காசே இல்லாம கஷ்டப்படுறோம். நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு காசு? நமக்கு வந்து இப்போ ஒரு 1 லட்சம் ரூபாய் கையில கிடைச்சிருக்கு. காசு இல்லாம கஷ்டப்படுறோம். 1 லட்சம் ரூபாய் ஒரு முதலீடு மாதிரி கிடைச்சிருக்கு. என்ன பண்ணுவோம்? எப்படியாவது இந்த காசை
இந்த காசை பெருக்கிக்கணும் அப்படி எப்படியாவது இந்த காசை பெருக்கிக்கணும்னு என்ன பண்ணுவோம்? யார்ட்டையாவது ஐயா இது எதுலாவது போட்டு பெருக்கிற மாதிரி இருந்தா கொடுங்களேன், பெருக்கி எனக்கு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுவோம், சிட்டுல போடுவோம், வட்டி கொடுப்போம், ஒரு சாதாரண ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம், என்னென்ன முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுவோம். எல்லாமும் நஷ்டமாயிடுச்சு, எப்படி இருக்கும்? எல்லாம் போட்டோம், எல்லாம் நஷ்டமாயிடுச்சு, எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும்ல. அது மாதிரி இந்த ஆன்மாவுக்கு இன்பம் தேவைப்படுது. யாராவது இன்பத்து சொல்லுவாங்களா அப்படின்னு கேக்குறப்போ அந்த ஆன்மா என்ன சொல்றாங்கன்னா, நீ நேரா போ, அந்த மலை மேல ஒரு ஒத்தக்கல்லு பாறை இருக்கும், அதுல போய் எள்ளு தீபம் ஏத்தி வச்சுன்னு வச்சுக்கோ, நீ நல்லா ஆயிடுவேன்னா இந்த ஆன்மா சொன்னது, ஐயோ நல்லா இருக்கும், எனக்கு இன்பம் கிடைக்கும் போல, குடுகுடு ஏறி போய் அந்த மலையில போய் அந்த எள்ளு தீபம் போடுது. நேரா போ, ஒரு கழுதை நிக்கும், வடக்க பார்த்து ஒரு கழுதை நிக்கும், அது பக்கத்துல போயிட்டு ஏதாச்சும் ஒரு மந்திரம் சொல்றாங்க, காதுல சொல்லிட்டு வா உங்களுக்கு, அதையும் செய்யறாங்க. இதையும் பண்ண எதையாச்சும் பண்ணி எப்படியாவது இன்பம் அடைஞ்சிட முடியுமான்னு இந்த ஆன்மா பரிதவிக்குது. ஐயா அப்படி இல்லைங்கய்யா, ஒரு சில இதுல ஏன்னா இப்ப உயரமான இடத்துல போய் இது ஏத்த சொல்றாங்கல்ல, அங்க கண்டிப்பா ஏதோ ஒரு கோயில் இருந்திருக்கும், அந்த பாரம்பரியத்துக்காக அங்க போய் ஏத்துவாங்க. லோகனையா புரிஞ்சுக்கோங்க, அடியேன் சொல்வது என்னன்னா, நான் வந்து அந்த இடம் என்ன அது இது என்னன்னு சொல்லுது. இந்த ஆன்மாவுக்கு ஒரு வழி தேடல் தேவை, ஒரு இன்பம் தேவைன்றதுக்காக யாரு என்ன பரிகாரம் சொன்னாலும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த ஆன்மாவுக்கு என்ன ஆகுது? அந்த ஆன்மாவுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு நாள் சிவம் ஒண்ணு இருக்குன்னு சொல்றப்போ சிவத்தையும் பின்னாடி போகுது. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு? சிவத்தை வச்சும் வியாபாரம், சிவத்தை வச்சு புகழ், சிவத்தை வச்சு பொருள், அப்படி தேடுற சிவத்து பக்கம் போகாம அங்க போய் மாட்டிக்காம, சிவம்னு சொல்லிட்டு வேற வழிபாடு செய்யறவங்க இருக்காங்க, சிவம்னு சொல்லிட்டு வேற விதமா வழிபாடு செய்யறவங்க இருக்காங்க. அப்படியெல்லாம் போகாம சிவம் தான் உயர்ந்த பொருள்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தப்பான சிவத்தை சொல்லித்தர இடத்துக்கு போகாம, சிவத்தை சரியாக சொல்லுகின்ற, நான் பெருமையா சொல்லுவேன், இது நான் ரொம்ப இருமாப்போட சொல்லுவேன், சிவத்தை சரியாக சொல்லுகின்ற திருவாசக சிந்தனைக்கு வந்த அனைவருக்குமே இன்பம் என்பது நிச்சயம், இன்பம் என்பது உறுதி. ஏன்னா எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை, எங்களுக்கு ஒரே ஒன்றுதான் திருவாசக சிந்தனை தான். அதென்ன சாமி நீங்க மட்டும் ஓவியமா கேட்கலாம்ல கேள்வி, நீங்க என்ன ஓவியமா, நீங்க மட்டும் சொல்லித்தரீங்கன்றீங்க, மத்தவங்க நான் பொய்யா சொல்லித்தராங்கன்றீங்க, எப்படி இதை நாங்க நம்புறது? மத்தவங்களும் நல்லா தான் சொல்லித்தராங்க அப்படின்னா நல்லா கவனிக்கணும். எந்த திருக்கூட்டத்துல எந்த இடத்துல உள்ள அடியார் சங்கமத்துல, எந்த திருக்கூட்டத்துல எந்த பாரபட்சமும் இல்லாம எல்லாரும் திருவடி வீழ்ந்து வணங்குறாங்களோ அந்த இடம் சிவத்தை சரியாக சொல்லித் தருகின்ற இடம். எந்த திருக்கூட்டத்துல எந்த பாரபட்சமும் இல்லாம எல்லாரும் எல்லாருடைய திருவடியையும் வணங்குகின்றார்களோ அந்த இடம் ஆணவமற்ற இருளற்ற சிவத்தை முழுவதுமாக போதிக்கின்ற இடம். அந்த இடம் கொப்புரான எங்க திருவாசக சிந்தனை தான், எங்க திருவாசக சிந்தனை தான். எந்த இடத்துக்கு போனாலும் யார் திருவடியிலும் விழுந்து வணங்க மாட்டாங்க, யார் திருவடியும் வணங்கவும் விட மாட்டாங்க. ஏன் அடியார்கள் திருவடியில் வணங்கணும்? நிறைய இடத்துல நான் போய் பாக்குறேன், அடியார்கள் திருவடியில போய் நம்ம போய் விழுந்தோம்னு வச்சோங்களேன், ஏன் திருவடி வணங்குறீங்க? மனிதனுக்கு மனிதன் வணங்க கூடாது, எல்லாரையும் கடவுளைத்தானே வணங்கணும். உண்மையான சைவனா இருந்தா முதல்ல வணங்க வேண்டியது யாரு? சாந்தியமா அத்தகாச அடியார்கள் தான். கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம, ஏன் நல்லா கவனிங்க, முக்கியமான செய்தி என்னை ஒரே ஒரு நிமிஷம் ஆன் பண்ணுங்களேன். அடியார்களை ஏன் வணங்கணும்னா, 50 பேர் வந்துட்டீங்க, யாராவது முடிச்ச கொஞ்ச நேரம் ஆன் பண்ணுங்க. அடியார்களை ஏன் வணங்கணும் அப்படின்னா, நாம திருமால், பிரமன், உருத்திரன், மாகேஸ்வரன், சதாசிவன், இவங்க 5 பேரும் தான் நமக்கு கடவுளர்கள். 3 பேருக்கு உருவம் இருக்கு, 2 பேருக்கு உருவம் கிடையாது, தெரியும் இல்லையா? திருமாலுக்கு உருவம் இருக்கு, பிரமனுக்கு உருவம் இருக்கு, உருத்திரனுக்கு உருவம் இருக்கு, சதாசிவனுக்கும் மாகேஸ்வருக்கும் உருவம் இல்லை. இந்த 5 பேர் தான் நமக்கு சொல்லப்பட்ட மெயின் கடவுள்கள். இந்த 5 பேரெல்லாம் வணங்குறோம்ல. நம்ம கோவில் இருக்கிற சிவலிங்க திருமேனி இருக்குல்ல, நல்லா கவனிக்கிற முக்கியமான செய்தி.
இதை மிஸ் பண்ணிட்டேங்க, முக்கியமான கான்செப்ட் போயிடும். இதை மிஸ் பண்ணிட்டேங்க, முக்கியமான கான்செப்ட் போயிடும். என்னன்னா, சிவலிங்க கோவில்ல இருக்கிற சிவலிங்க திருமேனி அது யாரு? அது யாரோட ரெப்ரசன்டேஷன்? சதாசிவம். தவமணி அம்மா, தவம் செஞ்சிருக்கோம். கோவில்ல உள்ள சிவலிங்க திருமேனி சதாசிவருடைய ரெப்ரசன்டேஷன். சதாசிவர், இந்த சதாசிவர், மாகேஸ்வரர், உருத்திரன், அதுக்கப்புறம் வந்து நீங்க சாமி சடாமுடி இதெல்லாம் வச்சு நிக்கிற மாதிரி பாக்குறீங்கல்ல, அதெல்லாம் உருத்திரனுடைய வடிவங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்க மத்த உங்களுக்கு திருமாலை பத்தி சொல்ல தேவையில்லை, பிரம்மனை பத்தி சொல்ல தேவையில்லை, மாகேஸ்வரம் வடிவம், இது மாதிரி எல்லா வடிவங்களும் இருக்குல்ல. இப்ப இந்த எல்லா வடிவத்துக்கும் என்ன இருக்கு? பதவின்னு ஒண்ணு இருக்கு இல்ல? ஏன்னா திருமாலுக்கு என்ன பதவி? காக்கணும்ன்ற பதவி. பிரம்மனுக்கு என்ன பதவி? படைக்கணும்ன்ற பதவி. பதவினா வேலை, படைக்கிற தொழில உட்கார்ந்து இருக்கான். அடுத்து உருத்திரனுக்கு என்ன வேலை, என்ன பதவி? அழிக்கிறது, ஒடுக்கிறது. மாகேஸ்வரருக்கு என்ன வேலை? மறைக்கிறது அவர் வேலை. சதாசிவருக்கு என்ன வேலை? அருள்றதுதான் வேலை. இப்ப எல்லாருமே பதவியில இருக்காங்க. பதவியில இருந்தா என்ன வரும் அப்படின்னா, ஆணவ மறைப்பு இருக்கும், வாசனை அளவாவது இருக்கணும். சதாசிவத்துக்கும் இருக்கு. சதாசிவத்துக்கு எப்படி இருக்குன்னா, வாசனை அளவுல இருக்கு, நமக்கு இருக்கிற மாதிரி அளவுக்கு இல்ல. வாசனையில் பெருங்காயம் கொட்டிட்டாலும் பெருங்காய டப்பால் என்ன இருக்கும்? வாசனை இருக்கும்ல. பெருங்காயத்தை கொட்டிட்டாலும் பெருங்காய டப்பால் அந்த வாசனை போகாது இல்லையா? அந்த மாதிரி வாசனை அளவுலயாவது உங்களுக்கு என்ன இருக்கு? ஆணவம் இருக்கு. அப்ப பதவின்னு அமர்ந்தா என்ன இருக்கும்? பதவின்னு அமர்ந்தா அங்க என்ன இருக்கும்? கன்ஃபார்மா வாசனை அளவாவது இருக்கும், ஆணவம் இருக்கும். ஆனா அடியவர்கள் யார் அப்படின்னா, சிவனடியார்கள் யாருன்னா, கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டார் விரலின் விளங்கினார். வீடு பேரு என்று சொல்லுகின்ற பதவி கூட எனக்கு வேணாம், அமர பதவி கூட வேணாம் அப்படின்னு சொல்வதனால, பதவியில இல்லாத ஒரு அடியவரா இருக்கிறனால, பதவியில இல்லாம அவங்க சிவத்தவம் பண்ணதுனால அவங்களுக்கு என்ன கிடையாது? ஆணவம் கிடையாது. அவங்களுக்கு ஆணவம் கிடையாது. ஏன்னா பதவி கிடையாது. பதவியில இருந்துட்டாலே என்ன வந்துரும்? கால்ல ஏன் உழணும்? அவங்க கால்ல நான் ஏன் உழணும்? நான் தான் அவங்களுக்கு அருள் செய்யறேன்ல, என் கால்ல அவங்க உளுந்தா என்ன? நான் தான் அவங்களுக்கு சொல்லித்தரனே, நான் தான் அவங்களுக்கு திருவாசக சிந்தனை எடுக்கிறேன்னு, நான் ஏன் அவங்க காலில் விழணும்? என் காலில் தானே அவங்க ஒண்ணுன்ற எண்ணம் வர்றப்பவே என்னவாயிடுது? ஆணவம் குப்பு 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 குப்புன்னு வந்துருது, அந்த மறைப்பு வந்துருது. அப்ப சொல்லுங்க, கோவில்ல உள்ள லிங்க திருமேனிய வணங்குறது சிறப்பா, அடியவர்களுடைய திருமேனியை வணங்குறது சிறப்பா அப்படின்னு கேட்டா, அடியார் இருக்கும் அருளை பெற நான் வேண்டுமே. அடியார்களுடைய திருவடியை வணங்க கத்து கொடுக்கிறது தான் முழு செய்வோம். ஐயா ஒரு மன்னிக்கணும் ஐயா, அடியார் திருவடியை வணங்கினாதாங்க ஐயா திருவாரூருக்குள்ள பெருமானையும் பார்க்க போடுவாங்க. நமச்சிவா திருவாரூர்ல பார்க்க வர்றாங்களோ இல்லையோ, அடியார் திருவடிய வணங்குறது மட்டும்தான் சைவனுடைய பெருங்கடமையே. அடியார்கள் என்பவர்கள் ஆணவம் இல்லாம இருக்கக்கூடிய பதவியில் இல்லாதவங்க, ஆணவம் இல்லாம இருக்கிறவங்க. ஆனா ஒண்ணு நிச்சயம் கவனிங்க, அடியார் திருக்கூட்டம் நிச்சயம். எந்த அடியார் திருக்கூட்டத்துல இருக்கோம் நிச்சயம், நிறைய சிவத்தை பத்தி தவறான செய்திகளை சொல்லித்தர்ற இடங்கள் நிறைய இருக்கு. சிவம்தான், சிவத்தை தான் அவங்க வழிபாடு செய்வாங்க, திருமுறையை படிப்பாங்க, சித்தாந்தம் படிப்பாங்க. ஆனா என்ன தவறான செய்தி, முக்தியில தவறான செய்தி. நம்ம இருக்கிறப்ப இப்ப இல்ல, நான் சொல்றது இப்ப இல்ல, நான் சொல்றது 500 வருஷத்துக்கு முன்னாடி, 1500 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன் 6ஆம் நூற்றாண்டு 1500 வருஷம், ஆமா 1500 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்திருக்கு. எங்க ஞான சம்பந்தர் வர்றப்பவே நடந்திருக்கு, மணிவாசக பெருமான் இருக்கிறப்பே நடந்திருக்கு. சைவத்திலேயே நிறைய உட்பிரிவுகள் இருக்கு. என்ன பிரிவு? சிவ சமவாத சைவம், சிவ ஐக்கிய சைவம், சிவ ஆறுதல் சைவம், அதுக்கு என்ன சொல்ல, சிவபேத சைவம் அப்படின்னு பல இடங்கள்ல சைவம் தான். சிவனை ஒப்புக்கொண்டவர்கள் தான், நல்லா கவனிங்க, சிவனை ஒப்புக்கொண்டவர்கள் தான், திருமுறையை ஏற்றுக்கொண்டவர்கள் தான், வேதத்தை ஒத்துக்கிட்டவங்க தான். ஆனா என்ன பண்ணுவாங்க? ஒரு இழையில மாறுவாங்க.
ஒரு இழையில மாறுவாங்க, ஒரு இழையில. அப்படி இருக்கிற இடத்துக்கு போகாதீங்கன்னு சொல்வதற்கு வந்ததுதான் நம்மளுடைய சித்தாந்த நூல்கள் எல்லாம். 14 மேற்கண்ட நூல்களும் ரொம்ப கிளியரா வச்சிருச்சு, ரொம்ப கிளியரா வச்சிருச்சு. இதுதான் சைவம், இதுக்கு மேல நீங்க வர முடியாதுன்னு சொல்லி வச்சிட்டனால ஒரு செய்தி, முக்கியமான செய்தி, உண்மை சைவத்தை சொல்லுகின்ற இடத்திற்கு செல்வது என்பது நாம் செய்த சிவப்பேறுகள்லயே சிறந்த சிவப்பேறு. கூகுள் மேப்பை பார்த்துக்கிட்டு கரெக்டான இடத்துக்கு போகலாம், தப்பு இல்லை, அதெல்லாம் இப்பெல்லாம் நல்லாதான் காட்டுது. ஆனா 100% சொல்ல முடியாது கரெக்டான இடத்துக்கு. கண்டிப்பா நான் புக் பண்ணுவேன், எப்ப புக் பண்ணாலும், கார் புக் பண்ணாலும் அவன் என்ன பண்ணுவான், அந்த படுபாவி பக்கத்து தெருவில் நின்றுட்டு, ஐயா இங்கதான் காட்டுதும்பா, எனக்கு இங்கதான் காட்டுது. டேய் இல்லடா, எங்க வீடு இங்க இருக்கிற பக்கத்து தெருல இங்க வாடா, எனக்கு இங்கதான் காட்டுது, நீங்க வாப்பான்னு சொல்லிட்டு நானே இறங்கி போய் கொடு. அது மாதிரி கூகுள் மேப் மாதிரி எதையோ ஒண்ணு வச்சு போயிட்டு இருக்குது இல்ல, கூடவே கைய பிடிச்சு கூட்டு போற இடம். அடியவர்கள் கைய, நம்ம வீட்டுக்கு எங்க வாங்க, எங்க வீட்டுக்கு நானே கூட்டு போறேன், கையை பிடிச்சு கூட்டு போறப்ப கூகுள் மேப் தேவையில்லை, எந்த உபகரணம் தேவையில்லை, கரெக்டா கூட்டிட்டு போற மாதிரி சிவனை சிவனாகவே சொல்லி தருகின்ற இடம் குருநாதருடைய அந்த கருணையினால திருவாசக. அதனால நீங்க 51 பேருக்கும் சிவத்தை சிவமா சொல்லித்தர இடம் நீங்க வந்திருக்கீங்க. சிவத்தை அறிவதுதான் இன்பம். பல பிறவிகள்ல ஒரு துளியா நாம சேர்த்து வச்ச சிவத்தினுடைய பயனால இந்த பிறவியில உண்மை சிவத்தை தேடுகின்ற இடத்துல, உண்மை சிவத்தை அனுபவிக்கக்கூடிய இடத்துல நாம இருக்கின்றோம். இந்த இன்பத்தை பெறுகின்றீங்க, அந்த இன்பம் நிலையான இன்பம். அப்ப இந்த ஆன்மாவுக்கு யாராவது இன்பம் சொல்லிட மாட்டாங்களா? எப்படியாவது இந்த கட்டுக்குள்ள இது எப்பயுமே, இது எல்லா பிறவிலும் என்னதான் பண்ணிட்டு இருக்கு, எல்லா பிறவிலும் என்னதான் பண்ணிருக்கு, துன்பம் மட்டுமே இன்னைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கு. ஆனா அது தெரியல, இது இன்பம் நினைக்குது. சாமி ஆம்பளை பிள்ளை வேணும் சாமி, அழகான இல்ல 10 வருஷமா தவமா இருக்கேன் சாமி, ஆம்பளை பிள்ளை வேணும் சாமின்னு. சாமிக்கு தெரியும் இவனுக்கு ஆம்பளை பிள்ளை கொடுத்தா 25வது வயசுல இவங்க 2 பேர்த்தையும் கூட்டிட்டு, அவன் கல்யாணம் முடிச்ச உடனே 2 பேர்த்தையும் கூப்பிட்டு இவன் வந்து அநாத ஆசிரமத்துல இவங்களை போய் விட போறான்னு சாமிக்கு தெரியும். பொம்பளை பிள்ளை இருந்தாவது என்னத்தையோ கடைசி காலத்துல கஞ்சியை ஊத்திரும், அதனால இவன் கொடுக்கலாம்னு நினைச்சிருப்பாரு. இவன் போய் என்ன கேட்டிருப்பான், சாமி எனக்கு ஆம்பளை. இவரு ராஜராஜ சோழன், இவர் அப்படியே பெரிய ராஜராஜ சோழன், அப்படியே எல்லா இடத்தையும் பிடிச்சு வச்சிருக்க, அந்த சோழ தேசத்தை ஆட்சி பண்றதுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும். யாருதான் கண்டுபிடிச்சாங்களோ இந்த ஆம்பளை பிள்ளை கான்செப்ட். அதனால அந்த மாதிரி எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் வேணும்னு சாமி சரின்னு கொடுத்துவார். இன்பம் அதான் நினைச்சிச்சு. ஆனா 25 வருஷம் கழிச்சு அதுக்கு அந்த புள்ளனாலதான் துன்பம் வரப்போகுதுன்னு அதுக்கு தெரியாது. அதனால நாம சாமி கிட்ட போய் எதுவும் கேட்க வேணாம். ஏன், அவனுக்கு தெரியும் நம்ம அவன் எது கொடுத்தா இன்பம்னு தெரியும். அதனால சாமி நீ கொடுக்கறத கொடு சாமி, எது கொடுத்தாலும் எனக்கு சம்மதம் தான்னு சொல்லி கேட்டோம்னா அவன் இன்பமாவே கொடுத்துருவான். நாம போய் அவன் அது வந்துன்னு சொல்ல போவான், யோ நிறுத்தியா, நீ என்ன சொல்ல போறேன்னு தெரியும், நான் சொல்றத முதல்ல கேளு, என்ன வேணும், எனக்கு ஒரு வீடு, ஒரு நல்ல காரு, நல்ல மனைவி, நல்ல குழந்தை, அதுவும் ஃபுல்லா ஆம்பளை பிள்ளை, ஒரு 5 பிள்ளை, அப்புறம் வந்து நான் நீச்சல் குளம், அப்புறம் வானத்துல பறக்கிறதுக்கு ஒரு ஏரோப்ளைன், அப்புறம் அப்படியே சுத்தி பாக்குறதுக்கு ஒண்ணு, அங்க போய் சாப்பிடுறதுக்கு ஒண்ணு, இப்படியே லிஸ்ட் போட்டே இருப்பாரு. இல்ல தங்கம் அது ஒண்ணு கேட்கறத கொடுப்பியா இல்லையா, சரி கொடுக்குறேன் போனா கொடுக்குறேன், போய்த்தல கொடுக்குறேன். வெளியே போறதுக்குள்ள வாழைப்பழம் வலிக்கு டம்முன்னு கீழே விழுந்து மண்டல 2ஆ பொளந்து கபால மொச்சம் மேல போயிட்டா. அப்படி சாமி சொல்ல வந்துச்சு, டேய் இவ்வளவு கேட்டையே, ஆயுஸ் உனக்கு இல்லைன்னு சொல்ல வந்தேன், ஆயுச கேளுடான்னு நான் கேட்க சொல்ல வந்தேன், நீ ஆயுச கேளு, நான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன்னு சொல்ல வந்தேன், நீ அதெல்லாம் வாங்காம எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டு போனையே, அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு ஆயுசு வேணும்னு கேட்கலடா படுபாவி. சாமி தெரிய மாட்டேன். அப்ப புரியுதா, நீ கொடுக்கறத கொடுன்னா முதல்ல உனக்கு ஆயுசு தான் கொடுத்துருப்பேன், நான் முதல்ல உனக்கு ஆயுசு தான் கொடுத்துருப்பேன், அப்புறம் நான் முதல்ல கொடுத்துருப்பேனே தங்கம் அப்படின்னு சொன்னேன். சாமி தெரியாம பண்ணிட்டேன், எனக்கு இன்னொரு பிறவி கொடு சாமி, நான் உன்னை மட்டும்தான் கேட்பேன், எனக்கு இன்னொரு ஒரே ஒரு பிறவி கொடு, நான் மனிதனா வா, நான் ஒன்ன மட்டும்தான் கேட்பேன் அப்படின்னு பிறவி எடுத்துட்டு வந்த அத்தனை பேரும் நம்ம திருவாசகத்துல உட்காந்துருக்கோம். அப்படின்னு பிறவி எடுத்துட்டு வந்த அத்தனை பேரும் சாமி ஒன்ன மட்டும்தான் கேட்போம், எங்களுக்கு வேற எதுவுமே தேவையில்லை சாமி, எனக்கு நீ மட்டும்தான் வேணும்னு சொன்னனால வாப்பா தங்கம் உனக்கு சொல்லி தரதுக்கு திருவாசக சிந்தனை இருக்கு, வா பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்ன. என்னடா அவன் நடத்துற திருவாசக சிந்தனைக்கு அது அவனே புகழாரம் சூட்டிக்கிறானே, இந்த படுபாவிக்கு ஆணவம் எங்க தலையில இருக்குன்னு நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா சில இடங்கள்ல நாம எங்க நிக்கிறோம்னு சொல்ல வேண்டிய கடமை அடியனுக்கு உண்டு. நம்ம நிக்கிற இடம் சிறந்த இடம், நம்ம நிக்கிற இடம் எளிமையான இடம் இல்ல,
இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பா பல காலம் தவம் செய்திருந்தாதான் பண்ண முடியும். ஏன்னா நீங்க எந்த யூடியூப் சேனல் பாருங்க, யார் வேணா எடுத்து பாருங்க, சிவத்தை பத்தி சொல்றதுக்கு, உண்மை சிவத்தை பத்தி சொல்றதுக்கு ஆட்கள் ரொம்பவே அரிதாகிட்டாங்க. ஏதோ ஒரு பொருளுக்கு பின்னாடி ஓடுறது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி நான் உள்ளுக்குள்ள போயிடுறேன். சித்தாந்தம் சொல்லித்தராது. அடியனுடைய நண்பர் ஒருவர், பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், சரிங்களா? சித்தாந்தம் சொல்லித்தர அட்டி பிரிப்பர், அட்டி தூள் நகத்து. 14 மெய்கண்ட சாத்திரங்கள் மட்டும் இல்ல, பண்டார சாத்திரமும் 14 மெய்கண்ட சாத்திரங்கள் மட்டும் கிடையாது, பண்டார சாத்திரமும் எல்லா சாத்திரங்களையும் தலைகில நின்று குடிச்சாலும் பொருள் மாயைக்குல இருந்து அவர் வரல. இன்னும் பொருள் மாயையிலிருந்து வரல. அவங்க ஏதாவது பொருள், நல்ல பொருள் இருக்குமா, கிடைக்காதா அப்படிங்கிற எண்ணத்துல. அப்போ என்ன சித்தாந்தம் படிச்சு என்ன பிரயோஜனம் சாமி? நாம பொருள் மாயிலிருந்து வரல அப்படின்னா என்ன சித்தாந்தம்? அதனால என்ன சொல்ல வரேன்னா, உண்மை சிவம் இங்க நிறைந்திருக்கு, அதுல மாற்றுக்கிறது இல்லை. அப்போ இந்த இறைவனுடைய திருப்படி ஒண்ணுதான் இன்பம். அந்த இன்பத்தை தவிர கிடைக்கின்ற அத்தனை இன்பமும் என்னது? அத்தனை இன்பமும் துன்பம்தான் அப்படின்னு தெரிஞ்சு இறைவன் திருவடிய நாம தேடணும். அவனுடைய கடல் தான் நம்ம குடிக்கணும். இதெல்லாம் துன்பத்தை தான் தரும், அவனுடைய திருவடிதான் இன்பத்தை தரும்ன்ற உறுதியான நிலைப்பாடு வந்துருச்சுனாலே உங்க சிவபூசை சரியான கோணத்துக்கு வந்துருச்சுன்னா, சிவனையும் வணங்குற கூட்டம் இருக்கு, சிவனையே வணங்குற கூட்டம் இருக்கு. இல்ல, சிவனையும் வணங்குற கூட்டம் என்ன அர்த்தம்? திங்கக்கிழமை ஒரு சாமி, செவ்வாய்க்கிழமை ஒரு சாமி, புதன்கிழமை ஒரு சாமி, கடைசியில முடிஞ்சா சிவனுக்கு ஒரு சாமின்ற மாதிரி போற கூட்டமும் இருக்கு. ஆனா சிவபெருமான் ஒருவன் தான் இறைவன் அப்படின்னு நினைக்கின்ற கூட்டமும். அப்ப சிவம் தான் உயர்ந்தவன் நினைக்கிற கூட்டத்துக்கு முதல்ல போகணும். அந்த சிவத்தினுடைய முக்தி பாதை சரியா சொல்லிட்டு போகணும். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, எல்லாரும் அடியார் திருவடியில வீழ்ந்து வணங்குறாங்கன்னா அந்த திருக்கூட்டம் சிறந்த கூட்டம். பாலை செக் பண்ணணும் அப்படின்னா பால்மானி உண்டு. பால்மானின்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தூக்கி பாலுக்குள்ள செக் பண்ணோம்னா அது பால் கலந்த பாலா கலக்காத பாலான்னு செக் பண்ணணும். அது மாதிரி ஒவ்வொரு பொருளையும் செக் பண்றதுக்கு ஒரு விஷயம் உண்டு. அது மாதிரி நல்ல அடியார் திருக்கூட்டமா தீ அடியார் திருக்கூட்டமானு, தீ அடியார் திருக்கூட்டம் இல்ல, அடியார் திருக்கூட்டம் நன்மைதான். அதுல சிறந்த அடியார் திருக்கூட்டமா இல்ல அப்படின்னு நம்ம செக் பண்ணணும்னா எங்கெல்லாம் திருவடி. ஆனா நம்ம குரூப்புக்குள்ள உள்ள வர்றப்பவே என்னதான் நடக்கும்? உள்ள வர்றப்பவே திருவடி வணக்கம் அப்படிதான் சொல்லியே ஆரம்பிக்கும். சப்போஸ் நான் அது பெருமையா சொல்ல இன்னொரு கூட்டம் அப்படி இந்த மாதிரி இருக்குன்னா நீங்க கண்டிப்பா போகலாம், தவறு இல்லை. அதனால அந்த மாதிரி கூட்டங்களுக்கு போங்க. அடியார்கள் திருவடி வணங்கக்கூடாதுன்னு சில அடியார் திருக்கூட்டம் சொல்லித்தராங்க. நான்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அடியார்கள் திருவடியை வணங்காம நீங்க என்ன பண்ணி அப்ப என்ன படிச்சிருக்கீங்க? நீங்க திருமுறையும் சரியா படிக்கல, சித்தாந்தமும் சரியா படிக்கல, எதுவுமே படிக்கல. சிவனை மட்டும் வழிபாடு செய்வது சிவனடியார் திருக்கூட்டம் இல்ல. ஏன் ஆணவமற்ற சிவம் சிவனடியார்கள் தான். ஆணவமற்ற சிவம். மற்ற அடியார் திருக்கூட்டத்துக்கு போனீங்கன்னா எல்லாரும் எங்க யார வணங்குவாங்க? நேரா இருக்கிற குருவை மட்டும் போய் எல்லாரும் வணங்குவாங்க. இல்ல, மற்ற அடியார் திருக்கூட்டம் நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பாப்பீங்க? குருன்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் திருவடியில விழுந்து எல்லாரும் வணங்குவாங்க. ஆனா குரு யார் திருவடி என்ன பண்ண மாட்டாரு? வணங்க மாட்டாரு. நான் ஏன் வணங்கணும்? நான் ஆசி பண்றதுக்கு தானே இருக்கேன், நான் ஆசி வழங்குறதுக்கு தானே இருக்கேன். நான் ஏன் அப்படி நினைக்கிறப்பவே என்ன ஆயிடுச்சு? இது பதவியில இருக்குன்னு அர்த்தம். இது பதவியில இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ எந்த இடத்துல அது எந்த இடத்துல இல்லாத இடம் எங்க இருக்கு? நீங்க வேணா சலிங்க, மனசுக்குள்ளே சலிங்க, கிடு மனசுக்குள்ளே சலிங்க. அப்படி இல்லாத ஒரு இடம் எங்க இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லணும். திருவாசனையில தாங்க இருக்குது. புரிஞ்சது. அப்போ ஐயா திருவடி வணக்கங்கிறதே இந்த குடும்பத்துக்கு வந்துதாங்க நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அடியான் பொறுத்த மட்டும் எல்லாரையும் வணங்குவோம். ஆனா திருவடி வணக்கங்கிறது, திருவடி வணங்குறது, திருவடி வணக்கம் செய்வது எல்லாமே ரோட்லயும் கூட அதை பார்த்து நாங்க இது பாருங்க நமச்சோம். ஆக கடலூர்ல சேத்துல விழுந்து வழங்கினாரு காலில் அடியார். நீங்க அடியார்கள் கீழெல்லாம் சேரு, மழை பெஞ்சு சேரா இருக்குது, நல்ல ட்ரெஸ் போட்டு வந்துட்டு அத்தனை சேத்தோட கீழே விழுந்து வணங்குறீங்க. எனக்கெல்லாம் உடம்பெல்லாம் அப்படியே புல்லரிச்சு போயிடுச்சு அந்த டைம்ல. கோயில் கட்டமும் அப்படித்தாங்க, அந்த ரோட்லயே விழுந்துட்டாருங்க. அதாவது என்ன சொல்ல வர அப்படின்னா, அந்த உணர்வு
அந்த அடியவர் திருவடியை வணங்குறதுனால மட்டும்தான் இன்னைக்கு வந்து நம்ம அதெல்லாம் எதிர்பார்க்க 400 அமர்வு வரும்னு எதிர்பார்த்தா திருவாசக சிந்தனையார் அமர்த்தணும், இத்தனை அடியார்கள் வருவாங்கன்னு நினைச்சோம். இன்னைக்கு அத்தனை அடியார்களும் தொட்டா சிவம் வணக்கம், தொட்டா சிவம் வணக்கம். அப்படியே ரொம்ப அப்படியே சிவம் திளைத்து ஒழுகுகின்ற அடியவர் பெருமக்களா நம்மள சுவாமி இன்னைக்கு உருவாக்கி இருக்காருன்னா காரணம் அடியவர் வணக்கம். தெரிஞ்சுக்கோங்க, அடியவர் வணக்கம் இல்லாத எந்த பொருளும் உய்வடையாது. ஏன் கவனிங்க, நல்லா கவனிங்க. ஏன் அடியவர் திருக்கூட்டம் எல்லா திருவடியும் வீழ்ந்து வணங்க வணங்க இது எப்பயுமே எப்படி நினைக்கும், நாம பெரிது இல்ல, சிவபெருமான் தான் பெரியவர், சிவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இவங்க எல்லாரும். அதனால அவங்க திருவடியை வீழ்ந்து வணங்குறோம்னு வணங்குறப்போ இந்த ஆன்மாவுக்கு ஒரு நாள் என்ன இருக்காது, நம்ம பெரிய ஆளுன்னு இருக்காது. அதனால நல்லா கவனிங்க, சில ஆன்மாக்கள் என்ன பண்ணுமா, சிவனுடைய கருணையை பெற்ற உடனே, நல்லா கவனிங்க முக்கியமான செய்தி, சில ஆன்மாக்களுக்கு சிவனுடைய கருணையை பெற்ற உடனே அந்த ஆன்மாக்கள் என்ன ஆகும், உள்ளூர நிறைய சக்திகள் வரும், நிறைய ஆனந்தம் வரும். இது என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, நல்லா கவனிக்கிறீங்க, இது என்ன நினைச்சுக்கிறோம்னா, இந்த சக்தியும் ஆனந்தமும் நம்ம கிட்ட இருந்துதான் வரும்னு ஒரு கணம் நினைச்சிருக்கோம். இந்த சக்தியும் ஆனந்தமும் என்ன வரும், நம்ம கிட்ட இருந்து தான் வரும்னு நினைச்சுக்கிறோமா. இப்ப அந்த எலும்பு துண்டை நாயை எடுத்துட்டு போய் கடிக்கும் இல்லையா, கடிக்கிறப்ப என்ன ஆகும், எலும்பு துண்டுல ஒண்ணுமே இருக்காது. என்ன பண்ணோம் தெரியாம பல்ல குத்திரும், யாரு, நாயோட பல்ல குத்திரும். அந்த ரத்தம் வந்துகிட்டு இருக்கும், அது குடிக்கிறப்ப என்ன ஆகும், அது குடிக்கிறப்போ அந்த ரத்தத்தை தான் அதுக்கு என்ன பண்ணும், அப்படியே அதை குடிச்சுக்கிட்டு இருக்கும். அப்ப என்ன நினைக்கும்னா, அந்த ரத்தம் யாருக்கிட்ட வருதுன்னு நினைக்கும், அந்த எலும்புல வருதுன்னு நினைக்கிற மாதிரி இந்த ஆன்மாவுக்கு சிவ கடாட்சம் கிடைக்கும், சிவனுடைய அருள் கிடைக்கும். அது பேர் தான் ஜான் ஏற முளம் சறுக்குன்னு அர்த்தம். சிவனுடைய அருள் கிடைச்ச உடனே இது என்ன நினைக்கும்னா, நம்ம பெற்றுட்டோம், நம்மனால முடிஞ்சதுன்னு நினைச்ச உடனே என்ன ஆக்கிடுவார் சாமி, அந்த இடத்துல இந்த ஒரு செய்தி சொல்றேன், எல்லாரும் ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்கோங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும் சைவத்துல செயலால செய்வதை விட மனத்தால செய்வதற்குத்தான் என்ன உண்டு, அதிகமான பலன் உண்டு. எனக்கு ஒரு செய்திக்கு ரொம்ப கடலூர்ல சொன்னாங்க, கடலூர் கோவில்ல சொன்னாங்களாம், நம்ம அகப்பூசை பண்ணுவோம்ல, அகப்பூசை பண்றதை பார்த்துட்டு அவரு குருக்கள் சொன்னாராம், நீங்க வந்து அகப்பூசையிலே தினமும் பாலும் இதெல்லாம் ஊத்திடுறீங்க, அதனால முருகனை ஏமாத்துறீங்க, நீங்க முருகனை வந்து அதை செய்யறேன்னு வாயிலே சொல்லி முருகனை ஏமாத்துறீங்க, இப்படிலாம் நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப கடுமையா சாட்டினாராம். இப்பெல்லாம் பண்ணாதீங்க, அகப்பூசை முடிஞ்சா நேர்ல ஊத்தணுமே தவிர நீங்க என்ன அகப்பூசையிலே பண்ணிட்டு வெறுவாயிலே வடை சுட்டு போறீங்க அப்படின்னு சொன்னாராம். உடனே அதிர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு தடவை இப்ப உண்மையான பூசையும் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன், புரிதல் இல்லை அவங்க கிட்ட எல்லாம். அப்போ என்ன புரிதலோட அவங்க அந்த ஆலயத்துல அவங்க எல்லாரும் இருக்காங்கன்னு நினைக்கிறப்போ நம்மளுக்கு குறைவா தான் இருக்கு. அப்போ நல்லா கவனிங்க. அப்போ மனத்தால செய்கின்றதுக்கு பேர் தான் என்னது, மனப்பூசணையத்தான் சைவத்துல பெருசா சொல்லுது. கோவில் கட்டியிருக்காரு யாரு, சோழமன்னன் கோயில் கட்டியிருக்கா. அப்படி சோழமன்னன் இந்த இடத்த கவனிக்கிறதுக்காக தான் சொல்ல வந்தேன். சோழமன்னன் கோவில்ல கட்டியிருக்கா. அப்படி கோவில் கட்டின உடனே சாமி என்ன சொன்னாரு, இந்த பாரு தம்பி, உன்னுடைய கோவில் கும்பாபிஷேகத்தை தள்ளி வச்சிரு, முக்கியமான கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நான் போறேன், உங்க ஊர்ல தான் காரணம். சோழமன்னனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா இது, நம்ம ஊர்ல நமக்கு தெரியாம யார் கோயில் கட்டுறா, ஏன்னா நமக்கு தெரியாம அணுவும் அசையாது, ஒரு மன்னன் ஆச்சு, நம்ம ஜுடிஷியேஷன்ல யார் நமக்கு தெரியாம கோயில் கட்டுறான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு மன்னரை காமிச்சு, என்னப்பா கோயில் கட்டுறாங்களாமே, சாமி அங்க போறாருன்னா அப்ப எந்த அளவுக்கு பெரிய கோயிலா கட்டிருப்பாங்க, என்ன எதுன்னு போய் பாத்துட்டு வாங்கன்னு சொன்னா, இவர் என்ன பண்றாரு, சரி கிளம்புங்கன்றாரு. இல்ல நானுமே கூட வரேன், ஏன்னா நம்ம கட்டின கோயிலுக்கு வராம அவன் வேற கோயிலுக்கு வரான்னா அப்ப அந்த கோயில கண்டிப்பா அந்த மாதிரி நம்ம கோயில் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும், அந்த கோயில் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். இந்த படுபாவி அங்க வராம அங்க போறான்னா இவனுக்கு ஏதோ ஸ்பெஷலா அங்க கொடுக்குறாங்க போல அந்த சிவபெருமானுக்கு. அப்ப அவ போய் பார்க்கலான்ட்டு போனா, பூசலார்னு சொல்லி திருநின்ற ஊர்ல ஒருத்தர் கட்டிக்கிட்டு இருக்காரு. இவருக்கு சந்தோஷம், அதுவும் நாளைக்கு கும்பாபிஷேகம்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு கும்பாபிஷேகம்னு சொன்ன உடனே இவருக்கு போறாரு, ஆகா மேலதால நடக்கும் கும்பாபிஷேகம், அத்தம் கேட்கும்ல. ஏதாவது நம்ம எல்லாம் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போறோம், சப்போஸ் தெரியலன்னா வீட்டு வாசல்ல ஒரு ஸ்பீக்கர் கட்டி கதற விடுவாங்க, அந்த கதற விடுற சத்தத்துல என்ன தெரியும், வீடை கரெக்டா கண்டுபிடிச்சு போவோம். அது மாதிரி ஏதாவது கதற சத்தம் கேட்கும், கும்பாபிஷேகம் நிகழும், அப்படி இப்படின்னு சொல்லி போய் கேட்கலான்னு போனா கப்பு சிப்புன்னு அமைதி. என்னடா ஒண்ணும் இல்ல, சரி யாகங்கள் வளரும், அப்படியே ஓம குண்டங்கள்லாம் பெருகும், அப்படியே வானத்துல விண்ணளவுல நமக்கு அப்படியே அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த புகைகள்லாம் வரும், அதை பார்த்து போகலான்னு பார்த்தா எங்கேயும் புகை இல்லை.
சரி எல்லாரும் சாரசாரையா போவாங்க அப்படின்றப்ப அந்த சாரசாரையா போறவங்களை பார்த்து நம்மளும் பின்தொடர்ந்து போயிருவோமே அப்படின்னு நினைச்சா அதுவும் கிடையாது. எதுவுமே இல்ல. அங்க போய் கேக்குறாங்க, என்ன கேக்குறாங்கன்னா, அங்க போய் கேக்குறாரு, யாருப்பா? பூசலார்னு ஒருத்தர் இருக்காராமே, அவர் கோவில் கட்டிட்டு இருக்காராமேன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு அந்த மன்னன் அப்படி குதிரையில இருந்தப்பாரு கேக்குறாரு. அட போங்க மன்னா, பூசலாரா? அவரா? அவர் கண்ணை மூடி உட்காந்து 3 நாள் ஆச்சு. அவரு இன்னும் கண்ணை திறந்த பாடு இல்ல. அவர் எல்லார்கிட்டையும் காசு கேட்டாரு கோயிலுக்கு, எங்களால முடியலன்னு சொன்னோம். அதுல இருந்து கோச்சிட்டு போய் மரத்துல போய் உட்கார்ந்தவர் தான் அவர். அது கோயில் கட்டுறது அப்படின்னு இவருக்கு லேசா புரியுது. யாருக்கு? மன்னனுக்கு லேசா புரியுது. மன்னன் அவர் இருக்கிற இடத்த நோக்கி போயிட்டு இருக்காரு. ஒரு பெரிய மரத்துக்கு கீழே அப்படியே கண்கள்ல மாலை மாலையா மாலை மாலையா மாலை மாலையா நீர் பெருகி கொண்டே இருக்கு. கண்கள்ல மூடி அப்படியே தன்னால மனத்தாலேயே அந்த கோவிலை கட்டி கோவிலுக்கு கும்ப கலச நீர் போய்கிட்டு இருக்கு. எங்க கோவிலோட சாரத்துல கும்ப கலச நீர் அந்த அடியவர் பெருமக்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே போறாங்க. அப்படியே மனசால ஞாபகம் பண்ணிட்டே இருக்காரு. அப்படியே போய்கிட்டே இருக்கு. அப்படியே போறாங்க. அப்படியே வானத்துல கருடன் வட்டம் எடுது. இன்னைக்கு 2 கும்பாபிஷேகம். மங்களாம்பிகை உடனாகிய மங்களேஸ்வரர் உத்தரகோசம் அங்கே கும்பாபிஷேகம், மருதாச்சலநாதருடைய கும்பாபிஷேகம். 2 கும்பாபிஷேகம். யாருக்கு? அப்பனுக்கும் சுப்பனுக்கும் ஒரே கும்பாபிஷேகம் இன்னைக்கு. இந்த மாதிரி அங்க பாத்துருப்போமா? ஆதியா இருக்கக்கூடிய ஆதி பெருமானுக்கும் அப்பனுக்கும் சுப்பனுக்கும் இன்னைக்கு ஒரே கும்பாபிஷேகம். கண்கொள்ளா காட்சி. அப்படியே கும்ப கலச நீர் மனசுல அப்படியே எடுத்து போயிட்டு இருக்காங்க. பூசலார் அப்படியே மனதுல அப்படியே தாங்கி அப்படியே அவருக்கு மனசுலதான் கோயில் கட்டிட்டு இருக்காரு. அவருக்கு புரிஞ்சிருச்சு. கலசம் எல்லாம் எடுத்து அப்படியே வானத்துல கருடன் வட்டமிட அப்படியே அந்த நீரானது ஊற்றப்படுது. கலகலன்னு அது அப்படியே கும்பாபிஷேகம் நிகழுது. அப்படியே பெருமான் ஆவாகனம் செஞ்சு அப்படியே பெருமான் உள்ள எழுந்துடுறாரு. இறங்கி வந்து பல கோடி தீபங்கள்லாம் நிகழுது. சத்தம் அப்படியே வான விண்ணளதான் நமச்சிவாய சத்தமும் அரோகரா சத்தமும் நம்முடைய பெருமானுடைய அந்த பாடல்களும் வேதங்களும் எல்லாம் ஒலிக்குது. அப்படியே காது நிறையுது. கண்கள் அப்படியே கண்ணீர் பெருகி கொண்டே இருக்கு. அப்படியே உட்கார்ந்து இருக்காரு. அதே சத்தம் அதே காட்சி யாருக்கும் கிடைக்குது? இங்க இருக்கிற மன்னனுக்கும் கிடைக்குது. அதிர்ந்துட்டான். மனத்தால கோவில் கட்டி இருக்கிறதுக்கு இவ்வளவு சிறப்பா சுவாமி? மனக்கோயிலுக்கு இவ்வளவு சிறப்பா? நான் என்னமோ அது ஒரு தங்கத்தால வச்சிருப்பாரு, வைரத்தால அலங்காரம் பண்ணிருப்பாரு, மாலையெல்லாம் வில்வத்துல ஃபுல்லா வெள்ளியில போட்டிருப்பாரு, எல்லாம் போட்டிருப்பாரு, தோரணங்கள்லாம் அப்படி வச்சிருப்பாங்க. ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும், பிரம்மாண்ட இசை இருக்கும். என்னென்னமோ யோசிச்சேனே. மனத்தால செய்கின்ற கோவிலுக்கு இவ்வளவு பெருமையா? எவ்வளவு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா? வேகமா ஓடி வந்து மன்னன் என்ன பண்ணுவான்? மன்னன் யாரையும் இப்படி கீழே குனிஞ்சு பேசக்கூடாது. தெரியும் இல்லையா? மன்னன் யாரையும் இப்படி குனிஞ்சு பேசக்கூடாது. மன்னனுக்கு முன்னாடி யாரும் நிமிர்ந்து நிக்க கூடாது. அவ்வளவு ஒரு ஆளுமையுடைய மன்னன் என்ன பண்ணான்? நேரா ஓடி போய் தட்டால் யார் காலில் விழுந்தான்? யார் காலில் விழுந்து வணங்குறாங்க. ஏன்னா அவருக்குள்ளதான் என்ன இருக்கு? கோயில் இருக்கு இல்லையா? அவருக்குள்ளதான் கோயில் இருக்கு. அவருக்குள்ளதான் அந்த சிவபெருமான் இருக்கான் இல்லையா? அப்படியே போட்டு விழுந்து வணங்கினோன்னு கண்ணை முடிச்சு பார்த்த நம்மளுடைய பூசலாரு கீழே பார்த்தாரு. மன்னனுடைய திருமுடியோடு விழுந்து கிடக்கான். இதெல்லாம் தெரியுமா அவருக்கு? மன்னன் வருவான், திருமுடி வீழ்ந்து வணங்குவான். அவருக்கு ஒண்ணு தெரிஞ்சிருச்சு. எங்க அப்பன் போய் சொல்லிட்டான் அவர்கிட்ட மட்டும் கடகடன்னு தெரிஞ்சு முடிஞ்சிருச்சு. நடுங்கி போய் தூக்குனாரா யார? கீழே விழுந்த மன்னனை நடுங்கி போய் தூக்குனாரா நம்மளுடைய பூசலார். அப்படியே தூக்கி நிமித்தி நிக்கிறாரு. ஐயா ஒண்ணு மட்டும் சொல்றேன், காலில் விழுந்துடாதீங்க சுவாமி அப்படின்ற. ஏன் ஐயா? நீங்க தான் பெரியவங்களாச்சே, நீங்க உள்ளுக்குள்ள கோயில் கட்டியிருக்கீங்க, உங்க திருவடியில விழுந்து பெரியவங்களாயிடுச்சு, அதனால. இல்லைங்க சுவாமி, கஷ்டப்பட்டு நான் மனக்கோயில் கட்டிட்டேன். இந்த இடம் நல்லா கவனிக்கணும். கஷ்டப்பட்டு மனக்கோயில் கட்டிட்டேன். மனத்தாலேயே 3 நாள் தூங்காம சாப்பிடாம மூச்சு விடுறேனான்னு கூட தெரியாத அளவுக்கு எல்லாத்தையும் பெருமானுக்கு மனத்திலேயே கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நிகழ்ந்து உள்ள எழுந்தருளிட்டாங்க. உள்ளதான் இருக்கான், கோயில்ல தான் இருக்கான். இப்ப நீங்க காலில் விழுந்த உடனே மன்னனே விழுகிற அளவுக்கு பெருமான் எனக்கு அருள் செய்திருக்காருன்னு நான் ஒரு கணம் நினைச்சேன்னா, நான் கட்டின கோயில இருந்து சாமி போயிருவாரு. நாம இவ்வளவு பெரிய பணி செய்திருக்கோம், மனத்தால் நாம பெரிய பணி செய்திருக்கோம், ஒரு கோயில் கட்டியிருக்கோம். நம்ம செஞ்ச கோயில கனவுல போய் சொல்லி அவர்களை வர வச்சு அந்த கோவில் அவர் வழிபாடு செய்திருக்காருன்னு நாம செய்த கோயில் பெருசோன்னு ஒரே ஒரு நிமிடத்திலையும் ஒரு கணம், ஒரு மைக்ரோ செகண்ட் நான் நினைச்சேன்னா, உள்ள இருக்கிற மனக்கோவில் இருக்கக்கூடிய சிவபெருமான் வெளியில போயிடுவாரு. தயவு செய்து விழுந்துடாதீங்க, என்னையும் அறியாம லேசா ஆணவம் எழுந்தாலும் எழுந்தறியலாம். ஆணவம் ஒரு மயிரிழை வந்தாலும் கூட
ஆணவம் ஒரு மயிரிலை வந்தா கூட போடா மயிராண்டிட்டு போயிருவான் சாமி நம்மளை பார்த்து, நீ போடான்னு. ஒரு மயிரிலை வந்தாலும் அவன் அங்க உட்கார மாட்டான். அப்போ ஆணவம் இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் திருவடியில தடான்னு விழுகிறது தான். சிவனடியார்கள் திருவடி, அவங்க வந்தவங்க சிவனடியாரா? சிவனடியாரே இல்ல. அவங்க நல்லவங்க கிடையாது, நல்லவங்க எல்லாம் கெட்டவங்க அப்படிலாம் பார்த்து விழுகிறது கிடையாது. தண்டம், ஒரு குச்சியை கையில பிடிச்சு விட்டுட்டோம்னா என்ன பண்ணும்? குச்சியை தண்டம்னா குச்சி, அதை விட்டுட்டோம்னா என்ன பண்ணும்? அது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு எதுவும் பார்க்காது. கீழே மண் இருக்கா மண் இல்லையா எதுவும் பார்க்காது. தடான்னு விழுந்து நமஸ்காரம் பண்ணாது. பேரு தண்ட நமஸ்காரம்னு பேரு. அந்த தண்ட நமஸ்காரத்தை பண்ணா மட்டும்தான் நம்ம கிட்ட என்ன இல்லைன்னு அர்த்தம். ஒவ்வொரு முறையும் நாம் திருவடி விழும்போது நமக்குள்ள இருக்கிற ஆணவம்ன்ற அந்த வாசனை கூட என்ன பண்ணும்? துவைச்சு எடுக்கிற மாதிரி அர்த்தம். அது ஒரு எக்ஸசைஸ், அது ஒரு பிராக்டிஸ், அது ஒரு லெபார்டரி ஒர்க். இது அடியார்கள் திருவடி வணங்கு. அடியார்கள் திருவடி டுபுள்னு விழுக ஆணவம்ன்ற மண்பானை உடைஞ்சுக்கிட்டே இருக்கும். உடைச்ச மண்பானையை திரும்ப என்ன பண்ணும்? திரும்ப உடைச்ச மண்பானை யாராவது க்ளூ போட்டு கையில, சாமி நீங்க தான் உடைச்சிட்டீங்களே, திரும்ப நீங்க கஷ்டப்பட்டு உடைச்சிருக்கீங்க, நான் க்ளூ போட்டு கொடுத்துருன்னு யாராவது கொடுத்துருவாங்கல்ல. திரும்பவும் உடைக்கணும், திரும்பவும் உடைக்கணும், திரும்பவும் உடைக்கணும். எப்படி உடைக்கணும்? அது எப்படி மண்ணா வந்துச்சோ மண்ணாகிற அளவுக்கு உடைக்கணும். இந்த மண்பானை தானே வந்துச்சு, மண்பானை திரும்ப மண் துகளாகிற வரைக்கும் உடைக்கணும்னா எத்தனை முறை அடியவர்கள் திருவடி வீழணும்னு கத்துக்கும். எத்தனை முறை அடியவர்கள் திருவடி நைய புடைக்கணும் ஆணவத்தை. அதுக்கு ஒரே ஒரு வடிகால் அடியவருடைய திருவடி வணக்கம் தான். அந்த வணக்கத்தை செஞ்சவனை சாமி என்ன பண்ணுவாரு? என்னுடைய அருள் கொடுத்தா சில பேருக்கு என்ன வரும்? சில பேருக்கு என்ன வரும்? சிவபெருமானுடைய அருளை கொடுப்பாரு. கொடுத்தா என்ன வரும்? நான் தான் கடவுள்ன்றவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் தான் கடவுள்ன்றவாங்க. என் காலில் தான் எல்லாரும் உழணும்ன்றவாங்க. அப்படி இருந்தா சாமி என்ன பண்ணுவாரு? பூசலார் சொன்ன மாதிரி ஒரு மயிரிழை ஆணவம் நம்ம கிட்ட வந்தாலும் சாமி என்ன பண்ணிடுவாரு? மனக்கோயில்ல ஒரு கணமும் நம்ம அமர மாட்டா, டுப்புக்குன்னு வெளியே போயிடுவாரு. அது மாதிரி நம்ம கிட்ட சுவாமி இருக்கணும்னா நம்ம கிட்ட என்ன இருக்கக்கூடாது? ஆணவம்னா திமிரு கிடையாது. அதனால கவனிங்க, ஆணவம்னா திமிரு கிடையாது. திமிருன்றது ஆணவம் அப்படிங்கிறது, திமிருங்கிறது ஆணவத்தின் புக்ல ஒரே ஒரு பேஜ். ஆணவம்ன்ற புக் இருக்குல்ல, அந்த புக்ல திமிருன்றது ஒரு பேஜ். ரொம்ப மனசு கஷ்டப்படுறோம்ல, அதுவும் ஆணவம் தான். பரிதவிக்குதுல ஆன்மா, அதுவும் ஆணவம் தான். கோபப்படுதுல, அதுவும் ஆணவம் தான். இது அடுத்தவங்க சந்தோஷப்பட்டா, அடுத்தவங்க கஷ்டப்பட்டா சிரிக்குது இல்ல, அதுவும் ஆணவம் தான். இது மாதிரி பல பேஜ் இருக்கு ஆணவத்துல. திமிரு மட்டும் கிடையாது, திமிருன்றது ஒரு பேஜ். அப்ப ஆணவம்ன்ற புத்தகத்துல திமிரு ஒரு பேஜ். ஆனா நமக்கு வருகின்ற விகார குணங்கள் எல்லாமே ஆணவம் தான். அந்த ஆணவம் இல்லாம இருக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? நீங்க சொல்லுங்க. ஆணவம் இல்லாம இருக்கணும். இப்ப என்ன பண்ணணும்? அடியார் காலில் விழுகணும். அடியவர் திருவடி வணங்குவதை தவிர ஆணவத்தை அழிக்கின்ற எளிமையான உபாயம், எளிமையான உபாயம் ஒன்றுமே இல்லை. அதை புரிஞ்சுக்கணும் நல்லா. அடுத்த முறை நம்ம எல்லாரும் அடியார் திருக்கூட்டம் வருவோம். நம்ம எல்லாருக்கும் இங்க இருக்கிற 56 பேருக்கு நோட்டிபிகேஷன் வரும், நம்ம அடியார் திருக்கூட்டம் வரும். நாம எல்லாரும் எப்படி இருக்கோம்ன்றத அங்க பாத்துக்கலாம். சரி, அப்போ ஒண்ணு செய்தி என்னன்னா, இன்பத்தை அடைவது, இன்பத்தை பெறுவது என்பது சிவனுடைய திருவடி. அந்த சிவனுடைய திருவடிக்கு சமமாக இருப்பது அடியவர்களுடைய திருவடி. சிவனுடைய திருவடியும் அடியவர் திருவடியும் வேற வேற இல்ல. ஏன்? அவனுக்கும் ஆணவம் கிடையாது, இங்க இருக்கிறவங்களுக்கும் ஆணவம் கிடையாது. சாமி நாம விழுக்கிறோமே, அவங்களுக்கு ஆணவம் இருக்கதானே செய்யும். அப்ப எப்படி அவங்க நம்ம நினைச்சுக்கிறதுனா? இல்ல கவனிக்காதீங்க. நாம என்னவா நினைச்சு விழுகிறோம்? நாம அவங்களை என்னவா நினைச்சு விழுகிறோம்? சிவமா நினைச்சுதான் விழுகிறோம். நாம அவர்களை சிவமா நினைச்சுதான் விழுகிறோம். அதனால அவர்கள்கிட்ட எந்த குறைகள் இருந்தாலும் அந்த குறை நம்ம கிட்ட வராது. நீங்க உளுந்தப்ப உள்ளுக்குள்ள யாருதான் நிப்பா? நீங்க உழுவீங்கல்ல, நீங்க உளுந்தப்ப அவருக்குள்ள யார் நிப்பா? ஒரு கணம் சிவன் தான். நம்ம சிவன் தான் அருள் சிவன். நீங்க யார் காலில் விழுந்தாலும், எப்படி இவன் நம்ம பிரகலாதன் இந்த 9 தூண்ல எந்த தூண் அடிப்பானோ எல்லா தூண்லையும் நின்றுட்டு, ஐயோ இந்த தூணை காட்டினா லேட் ஆயிரும், ஒரு மைக்ரோ செகண்ட் கூட லேட் ஆகும், எல்லா தூண்லையும் நரசிம்மன் நிக்கிற மாதிரி நீங்க அடியவர்கள் அத்தனை பேரையும் சிவமா நினைக்கிறப்போ சிவம் எல்லாருக்குள்ளயும் நிறைஞ்சிருப்பாரு. திருவடி நல்லா கவனிங்க. அடியவர் திருக்கூட்டம் போறப்போ உங்களை சிவமா பாக்குறப்போ உங்களையும் அறியாம சாமி உங்களுக்குள்ள வாடகைக்கு வந்துடுறாரா? உங்க உடம்புல சாமி வந்துடுறாருல்ல, அந்த விழுந்தவங்களுக்கு அருள் செய்யறாருல்ல. அப்போ நீங்க அருள் அடுத்தவங்களுக்கு காலில் விழுந்தாங்கன்னா அருள் செய்யறப்போ ஒரு கணம் சிவம் உங்களுக்குள்ள இருக்காரு. எவ்வளவு பெரிய பேரு!
எவ்வளவு பெரிய பேரு. அதனால சிவபெருமானுடைய திருவடியை வணங்குகின்ற எளிமையான இடம் அடியவர் திருக்கூட்டம். அவங்க யாரா வேணா இருக்கட்டும், அவங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கட்டும், நாம என்ன நினைச்சு விழுகிறோம்? அவங்க சிவம் நினைச்சு விழுந்தனால சிவம் தான் அருள் சிவம். ஏன்னா சைவத்துல செய்யறதை விட நினைப்புக்குத்தான் என்னது, சைவத்துல செய்யறதை விட நினைப்புக்கு தான் என்ன உண்டு, அதிகமான பலன் உண்டு. பலன் உண்டு. நாம என்ன நினைச்சு செய்யறோம், நல்லா கவனிங்க. ஆமா, பலன் உண்டு. இப்ப என்ன கவனிங்க எல்லாரும், முக்கியமான செய்தி ஒரு நிமிஷம் கவனிங்க, 2 நிமிஷம் இருக்கலாம் கூட. என்னன்னா இப்போ சூதாடுறது நல்லதா கெட்டதா? கெட்டதுங்க. கொலை செய்யறது நல்லதா கெட்டதா? கெட்டதுதாங்க. கெட்டது. தன்னை நம்பி வந்த மனைவிய பரிதவிக்க விடுறது நல்லதா கெட்டதா? கெட்டது. தனக்கே உணவில்லாதப்போ அறம் செய்வது நல்லதா கெட்டது? அறம் என்ன சொல்லிருக்குன்னா, உனக்கு உணவு இல்லாதப்போ நீ தர்மம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி. உனக்கு உணவு இல்லாத போது நீ என்ன பண்ண தேவையில்லை, தவறுதான். அது பேரு தவறுதான். அறத்துக்கு அறம் இல்லை. இது எல்லாத்தையும் செஞ்சவங்க யாரு? நம்மளுடைய சிவனடியார்கள். கொலை செய்திருக்காங்க, தனக்கு இல்லாத உதவி செஞ்சிருக்காங்க, மனைவியை பரிதவிக்க விட்டுருக்காங்க, சூதாடி இருக்காங்க. இந்த சூதாடுறாருல யாரு? அவர் பேர் என்ன பேரு? சூதாடுறாருல ஒரு நாயனார் பேர் என்னது? மூர்க்க நாயனார். அவர் பேர் மூர்க்க நாயனார்னு அவருக்கு பேர். அவர் பேரு தெரியாது, நல்லா கவனிங்க. அவர் பேரு தெரியாது. மூர்க்க குணம் கொண்டதுனால அவர் பேர் மூர்க்க நாயனார். அவர் பேர் இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் பேர் என்னது? மூர்க்க குணம். அவருக்கு மூர்க்க குணம். என்ன பண்ணுவாரா? போய் சூதாடுவாராம். என்ன கவனிங்க ஒரு நிமிஷம், பாருங்களேன். சூதாடுவாராம். சூதாடுறப்போ அவர் சூதாடினா அவர் மட்டும்தான் ஜெயிப்பார். எப்பவுமே ஒரு நாளும் தோத்தது கிடையாது. ஒரு நாள் கூட தோத்தது கிடையாது. ஒரு நாள் கூட அவர் தான் ஜெயிப்பாராம். சூதாடிட்டு நீங்க எந்திரிச்சு போன என்ன சொல்லுவாங்க? ஏன்பா இன்னொரு ஆட்டம் போடு சொல்லுவாங்கல்ல, கேள்வி. ஏன்னா எல்லாத்தையும் எடுத்துட்டு போறான். ஏன்பா இன்னொரு ஆட்டம் போடு, நீ மட்டும் காசு வச்சுட்டு போனா நாங்கெல்லாம் சும்மா இருக்கிறதா? ஒரு ஆட்டத்தை போட்டு போப்பா அப்படின்பாங்கல்ல. திரும்பவும் ஆட்டம் போடுவாராம். ஊருக்கு போறதுக்காக 2 ரூபாய் 3 ரூபாய் கையில வச்சிருப்பாங்கல்ல, அதையும் தோத்துருவாங்களாம். திரும்ப வாங்கன்னு நினைச்சா சூதாட போடுவாங்கல்ல. ஊருக்கு போறதுக்காக செலவு அந்த காசும் தோத்துருவாங்களாம். சாமி பாப்பார். சரி, இப்ப எடுத்துட்டு போறப்ப என்ன பண்ணுவாங்களா? வழியை மறிச்சிருவாங்க எல்லாரும். இவன் எப்படி நீ என் காசெல்லாம் எடுத்துட்டு போற, நான் பாத்துடலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்? வழி. அதனால என்ன பண்ணுவான்? கீழே இருக்கிற அந்த கத்தி இருக்கு இல்லையா, கையில ஒரு உடைவாள் வச்சிருப்பாரு. எப்பயுமே உடைவாளை கையில எடுத்துக்கு வரான். இங்க கவனிங்க, என்ன பாருங்க. இங்க நெஞ்சில பிடிச்சுக்குவாரு காசெல்லாம். காசு அந்த பொருள் எல்லாம் அப்படி பிடிச்சுக்குவாரு. அப்படின்ட்டே போவார். பக்கத்துல வந்த யாராவது வந்தீங்கன்னா அப்படி ஆட்டோ வருவார். அப்படின்னு பின்னாடி செஞ்சுக்கிட்டு தன்னுடைய எல்லைக்கு போயிட்டு அப்படியே அந்த வண்டியில ஏறி போயிடுவாராம். அப்படி மூர்க்க குணம். பக்கத்துல யாராவது வந்தீங்க மூஞ்சில பிளேடு போட்டுருவேன் பாத்துக்க, பக்கத்துல யாராவது வந்தீங்க குத்தி குடலை எடுத்துருவேன் பாத்துக்க அப்படின்னு சொல்லி கையில இருக்கக்கூடிய கத்தி அப்படி சேஃப்டிக்காக வச்சு போறனால என்னடா இப்படி மூர்க்கனா நடந்துக்கிறானேன்னு சொன்னனால அவருக்கு பேர் என்னது? மூர்க்க நாயனர். என்ன பண்ணுவாராம்? தனக்கு கிடைத்த அத்தனை பொருளையும் அடியார்களுக்கு அன்னம்பாளிப்புக்காக சிவபெருமான யாரெல்லாம் வணங்குறாங்களோ அவங்க நல்லா திருப்தியா சாப்பிடணும். ஏன்? அவங்க இந்த சாப்பாட்டுக்காக சரி சிவத்தை நாம ஃபுல் டைமா சிந்திக்கிறதுனாலதான் நமக்கு சாப்பாடு கிடைக்கல, யாரும் சாப்பாடு போடல, நாம போய் 4 வேலை கூலிக்கு போய் வேலை பண்ணுவோம்னு கூலிக்கு வேலைக்கு போயிட்டாங்கன்னா அவங்க சிவத்தை நினைக்க முடியாது. அவங்க இவ்வளவு நாள் செஞ்ச தவம் எல்லாம் கீழே போயிடும். அதனால அவங்க சாப்பாடு கொடுத்துட்டோம்னா அவங்க அடுத்தடுத்து சிவத்தை நினைச்சு சிவத்துக்கிட்டே அவங்க போயிடுவாங்க. அந்த ஆன்மாவுக்கு எப்படியாவது உதவி செய்யணும்னு சொல்லி சிவனடியார்களுக்கு அன்னம்பாளி பார்க்கலாம். சிவனுக்கு அன்னம்பாளிட்டே இருப்பாரு. கேட்டு கடைசியில சாப்பிடுவாரு. என்ன சொல்லுவாங்களா? ஏன்பா இப்படி சூதாடுறது தப்பு தானே? சூதாடி அடியார்களுக்கு சாப்பாடு போடுறையே, இது பாவம் இல்லையா? இதுல உனக்கு குறை வராதானா? அவர் சொன்ன வார்த்தை. இந்த சூதாட்டம் செய்வதனால பாவமோ பழியோ எனக்கு நரகமோ வந்தா ஒருவனுக்குத்தான் நரகம் கிடைக்கும். ஆனா இத்தனை அடியார்கள் உணவு கொடுக்கறனால அத்தனை ஆன்மாக்களும் வேக வேகமா சிவத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். நான் ஒருத்தன் நரகத்துக்கு போறேன், நான் ஒருத்தன் பழிபாவத்துக்கு போறேன். ஆனா அடியவர் பெருமக்கள் அத்தனை பேரும் சிவனுடைய திருவடிக்கு போகட்டும். அவர்கள் திருவடி போறத 1000 பேர் திருவடிக்கு போறதா இருந்தா நான் நரகத்திலேயே கடந்து சாவதற்கு தயார் என்று சொல்லும் போது எத்தனையோ. அப்போ அவர் செஞ்ச வேலைக்கு மதிப்பு இல்லை, அவர் செஞ்சது சூதாட்டம் தான். என்ன மனசுல நினைச்சாரு?
எல்லாரும் நல்லா சாப்பிடணும், சிவனடியார்கள் சாப்பிடணும்ன்ற நல்ல எண்ணத்தோடு அவர் செய்தனால அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படுது. வாங்க வாங்க நான் சொல்லுவேன், வாங்க வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா, சாப்பிடுங்க, லட்டு வச்சுக்கோங்க, ஏது மனசுக்கு என்ன தோணும், படுபாவி வந்து தொலைஞ்சிட்டான், மூக்கு வேர்த்திருமே செஞ்சா எப்படிதான் தெரியுமோ தெரியல, வந்து தொலைஞ்சிட்டான், சரி என்ன பண்றது, ஆனா வெளியில வாயில என்ன வரும், வாங்க வாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க உட்காருங்க ஆமா போடுங்க ஒண்ணும் இல்ல. சாமி என்ன பண்ணுவாரு, ஆனந்து மதிய சாப்பாடு -10 மார்க்கு போட்டுருவார் சார். நான் சாப்பாடு தான் போட்டேன், நான் -10 எதுக்கு, மனசுல நினைச்சேன், படுபாவி இவனுக்கு என்னெல்லாம் கூடு மொத்தமா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு வன்மம் வச்சு நான் செஞ்சேன் இல்லையா, எனக்கு என்ன மார்க், நான் செய்யாம விட்டுருந்தா கூட எனக்கு மைனஸ் கிடையாது, நான் செய்யாம விட்டுதான், நான் செஞ்சு மைனஸ் வாங்குறேன் பாத்தீங்களா, அது சிவபெருமானுக்கு எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசன். அதனால நீங்க செய்வதை விட, நீங்க கையில செய்யறதை விட மனசால செய்யறதுக்கு சுவாமி என்ன பண்ணுவார், அதிகமான மார்க் நல்ல மார்க் போடுவார். அதனால மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்துக்கண் ஆகுல நீர பெற, நம்ம மனசுக்கு நம்ம சரியா இருக்கணும், அதுதான் நம்ம சைவம் சொல்லி கொடுக்குற விஷயம். பகட்டோ பெரிய பெரிய ஆடம்பரமோ பெரிய நான் அடிக்கடி இந்த பாட்டு பாடுவாங்கல்ல, ஆடை அணிகலன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை, அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை அப்படின்னு அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க, நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்போ நல்லா கவனிங்க, நாம மனத்தால செய்கின்ற தொண்டுக்கு பெரும் 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 விஷயம் உண்டு. சரி இப்ப பாயிண்ட்டுக்கு வந்துருவோம், அப்படியே கன்சாலிடேட்டா பாயிண்ட். என்ன பாயிண்ட்னா, இந்த ஆன்மாவுக்கு இன்பம் தேவை, இந்த ஆன்மாவுக்கு இன்பம் தேவை, அந்த இன்பம் இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய இன்பம் இல்ல, இந்த எல்லாமே துன்பம் உடையதுதான், இறைவனுடைய திருவடிதான் இன்பம் தெரிஞ்சிருச்சு. அந்த இறைவன் யாரு, சிவபெருமான் ஒருவன்னு தெரியணும், சிவபெருமான் ஒருவன்னு தெரியணும். நாம என்ன சொல்றோம், எல்லாரும் தானே சாமி, நீ கேட்கலாம்ல, எல்லாரும் தானே சாமி. ஒருத்தர் வந்து மேனேஜர் புதுசா அந்த இதுக்கு ஜாயின் பண்றாரு, அந்த ஆபீஸ் ஜாயின் பண்றாரு, என்னை விட்டு கவனிக்கல, இந்த கதையை கவனிங்க. மேனேஜர் வந்து புதுசா அந்த ஆபீஸ்க்கு ஜாயின் பண்றாரு, ஜாயின் பண்ண இதாங்க உங்க சீட்டு, நீதான் உங்க சீட்டு, இதான் உங்க விஷயம் எல்லாம் இருக்கு பாத்துக்கங்க அப்படின்னு அவரும் போய் உட்காந்துட்டாரு. ஒரு இன்டர்காம் இருக்கும் பையில, சைட்ல இன்டர்காம் எடுத்து என்ன பண்ணுங்க, நீங்க யாருக்கிட்டையும் பேசலாம், உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா நீங்க சொல்லுங்க, எல்லாரும் உங்களுக்கு என்ன செய்யறதுக்காக காத்திருக்காங்க, எல்லாரும் உங்களுக்கு பணி செய்யறதுக்காக, உங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்காக காத்திருக்காங்க, நீங்க யாருன்னு வேணாலும் பண்ணலாம். இவருக்கு ஒரே சந்தோஷம், எல்லாரும் போயிட்டாங்க அப்படின்னு. எல்லாம் மேனேஜருக்கு அந்த ரூம் காமிச்சிட்டு போயிட்டாங்க, உட்கார்ந்த உடனே என்ன இருக்கு, மேனேஜர் உட்காந்துட்டாங்க, ஏதாச்சும் ஒன்று ஆர்டர் பண்ணும், ஏதாச்சும் ஒண்ணு ஆர்டர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல படுத்து என்ன பண்ணாரு, அந்த இன்டர்காம் எடுத்துட்டு ஹலோ 2 பஜ்ஜி, ஒரு போண்டா, ஒரு சூடா ஒரு காஃபி, சுக்கு காஃபி போட்டு கொண்டு வாங்க அப்படின்னு கால் பண்ணாரு. ஏன்னா தன்னுடைய எதை காட்டணும், எதை காட்டணும், எத்த காட்டணும்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொன்ன உடனே அந்த சைட்ல இருக்க கேட்டாரு, யாருகிட்ட பேசிட்டு இருக்கு தெரியுமா, யாருகிட்ட பேசிட்டு இருக்கு, நான் தான் இந்த கம்பெனியோட சிஇஓ, இந்த கம்பெனியோட சிஇஓட்ட நீ பேசிட்டு இருக்க, அதாவது தப்பா போட்டு அப்படி எக்ஸ்டென்ஷன் நம்பரை தப்பா போட்டு கம்பெனியோட சிஇஓட்ட பேசிட்டு இருக்க. உங்களுக்கு ஒரு மாதிரி கைகாலெல்லாம் வளவடத்திருச்சுன்னா வந்த நாள்லயே நம்மளுடைய பதவிக்கு ஆஃப் ஆயிரும் போல அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்கிறாரு, நான் யார் தெரியுமா, நீ யாரா, நான் யாருன்னு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு போன வச்சுட்டான். நல்ல வேலை நம்ம யாருன்னு தெரியும்னு போன வச்சுட்டானா. அப்பாடா தப்பிச்சோம் பொழைச்சோம் நினைச்சாராம். இன்டர்காம் இருந்தா அவர் சிஇஓ ஆயிட முடியுமா, இன்டர்காம் இருக்கிறனால மட்டும் அவர் சிஇஓ ஆயிட முடியுமா, அந்த பெஞ்சில் உட்காந்து அவருக்கு சிஇஓ ஆயிட முடியுமா, அது போல கோவில் கட்டிட்டா மட்டும் சாமி ஆயிட முடியுமா, அவனுக்கும் மேல ஒருத்தர் இருக்கான், இவர் மேனேஜரா இருக்கலாம், ஆனா இவனுக்கு மேல சிஇஓ ஒருத்தர் இருக்கான்ல, அவன் தான் எங்க அப்பன். கோவில் கட்டதெல்லாம் சாமி கிடையாது, உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் சாமி கிடையாது, எல்லாத்துக்கும் அருள் செய்யறவன் யாரு சாமி, நம்ம அப்பன் சிவபெருமான். அவன் ஒருவன் தான் இறைவன்றக்கூடிய அந்த நினைப்புல நிக்கிறது தான் பெரிய விஷயம். 10ஓட 11 கிரீடம் வச்சவெல்லாம் சாமியா, கோயில் வச்சவெல்லாம் சாமியா, அவனுக்கு கும்பாபிஷேகம் நடந்தா சாமியா, அவனுக்கு யாகங்கள் நடந்தா சுவாமியா, அவனுக்கு நெய்வேத்தியம் நிகழ்ந்தா சாமியா, அவனுக்கு பல பாசுரங்கள் பாடினா சுவாமியான்னு கேட்டா
அவங்க எல்லாம் சாமி தான். ஆனா அவங்களுக்கும் படியளக்கிறவன் யாரு? நம்ம அப்பன்றப்போ சிவபெருமான் ஒருவனை தவிர வேற யாரும் கடவுள், வேற யாரும் இறைவன் இல்லைன்ற அந்த ஓரிரை கொள்கையில நிக்கிறதுக்கு பேருதான் முதல் பக்தி. அந்த பக்தியை வச்சுக்கணும், அந்த இடத்த பிடிச்சுக்கணும். அப்ப சிவபெருமானுடைய திருவடிய பிடிக்கணும். ஆனா பிடிக்கிறப்ப நமக்கு கேள்வி வருது, இவன் ஏன் தலையில சடாமுடி வச்சிருக்கான், இவன் ஏன் நெத்திக்கன் வச்சிருக்கான் அப்படின்னு பல கேள்விகள் நம்மள கேக்குது. அவன் ஏன் சுடுகாட்டுல இருக்கான், அவன் ஏன் கோவணத்தை அணிஞ்சிருக்கான், அவன் ஏன் மாடு மேல உட்காந்து வர்றான், அவன் ஏன் ஒரு பக்கத்துல ஒரு பொம்பளையும் தலையில ஒரு பொம்பளையும் வச்சிருக்கான் அப்படின்னு நமக்கு வர்ற கேள்வி யாருக்கு வருது? வேற சமயத்துல உள்ளவங்களுக்கு கேள்வி வருது. அந்த கேள்வியை தான் இப்ப பார்க்க போறோம். 7வது பாட்டு, மலைமகளை ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொருத்தி. அந்த பாட்டை பாடலாமா? அடியார்கள் பாடலாமா? நம்ம பாடுங்க. அடியார்கள் எவரேனும் பாடு. அதாவது திருச்சானல்ல 12வது பதிகம் 7வது பாடல். லோகனையா காப்பி அடிச்சு சாட் பாக்ஸ்ல போட்டுருங்க. புக் இல்லாதவங்க பாத்துக்கிட்டோம். என்ன பாட்டு? 12வது பதிகம் 7வது பாட்டு, மலைமகளை. அம்மா பாடுங்க. அல்லியம்மா கரம் ஏற்றுக்கங்க சுவாமி பாடுங்க. திருச்சிற்றம்பலம். சிவாய நமங்க. அடியார் திருடி வணக்கம். மலைமகளை ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொருத்தி, சலமுகத்தால் அவன் சடையில் பாயுள்ளது என்னேடி, சலமுகத்தால் அவன் சடையில் பாய்ந்திழலேல் தரணியெல்லாம் பிளமுகத்தே புக பாய்ந்து பெருங்கேடாம் சாழலோ. அருமை அருமை அருமைங்கம்மா. தவமணி அம்மா அவங்க புதுசா வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். தவமணி அம்மா, அவங்களுக்கு தொடர்ந்து சாந்தி அம்மா பாடட்டும். அமைச்சுவாங்க. இல்ல அதே பாடல் தான் சாமி. தவமணி அம்மா அதே பாடல். சரிங்க சிவா. மலைமகளை ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொருத்தி, சலமுகத்தால் அவன் சடையில் பாயுமது என்னேடி, சலமுகத்தால் அவன் சடையில் பாய்ந்திழநீர் கரணியெல்லாம் பிறமுகத்தே புக பாய்ந்து பெருங்கேடாம் சாழலோ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க சுவாமி. சிவாயனமங்கய்யா. அடியன் சாந்தி வரதராஜன் பாடுறங்கய்யா. சரி பாடுங்க சாமி, பாடுங்க. புதுசா வந்திருக்கேன்னு நீங்க பாட சொன்ன மாதிரி ஞாபகங்கய்யா. மலைமகளை ஒரு பாகம் வைத்தலுமே மற்றொருத்தி, சலமுகத்தால் அவன் சடையில் பாயுமது என்னேடி, சலமுகத்தால் அவன் சடையில் பாய்ந்திழலே தரணி எல்லாம் பிளமுகத்தே புக பாய்ந்து பெருங்கேடாம் சாழலோ. நன்றிங்க ஐயா, வாய்ப்பு எடுத்தமைக்கு. திருவடி வணக்கம் சாமி. மகிழ்ச்சி. நிறைய சாந்தியமா இருக்காங்க, மகிழ்ச்சியா இருக்கு. ரைட். மற்ற அடியார்கள், நம்ம அடியார்கள் கொஞ்சம் பொறுத்துக்கலாம். புது அடியார்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம், அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும், பொறுத்துக்கலாம். இப்போ இந்த பாட்டு கேள்வி யாரு? பௌத்தர்கள் கேள்வி கேட்கிறாங்க. உங்க அப்பா நல்லவன்ற, அவனை தலைவன்ற, அவன் என்ன பண்றான்? மலைமகளை ஒரு பாகம் மலைமகளை வச்சிருக்கான். வத்தலுமே ஒருத்தி சலமுகத்தால், சலம்னா தண்ணியே முகமா கொண்ட கங்கை இருக்கால்ல, சலமுகத்தால் அவன் சடையில வச்சிருக்கான். அப்போ ஒரு சுவாமினா என்ன பண்ணணும் அப்படின்னா, அவனுக்கு என்ன, ஒரு மனைவிதான் இருக்க முடியும். ஆனா 2 மனைவி வச்சிருக்கானே, இது என்ன நியாயம்? இவனை போய் நீங்க தலைவன் சொல்றீங்களே, இது என்ன நியாயம்? யார் கேட்கிறா? புத்த நந்திகள் யாரை பார்த்து கேட்கிறாங்க? மணிவாசகரை பார்த்து கேட்கிறாங்க. மணிவாசகர் சொல்றாரு, ஒண்ணும் இல்ல, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்க நினைக்கிற இன்னைக்குதான் சொல்றாரு சாமி. என்ன சொல்றாரு? நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் சிவபெருமானுக்கு 2 மனைவி. ஒண்ணு யாரு? ஒண்ணு அன்னை பராசக்தி பார்வதி, இன்னொன்னு கங்காதேவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கும் அது திருமுறையில நிறைய இடத்துல வருது. ஆனா அவனுக்கு அப்படி இல்லை. ஏன்னா அவனை அடைகின்ற ஆற்றல் ஒருத்திக்கு மட்டும்தான் உண்டு. யாரு? அன்னை பராசக்திக்கு மட்டும்தான். அவனுடைய சக்தி தான் அவனுடைய சக்தி.
அவன் ஏன் அந்த மாதிரி தலையில கங்கை வச்சிருக்கான், அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, அவளை திருமணம் பண்ண இப்போ ஒரு ஒரு ஆண் வந்து நல்லா கவனிக்கும். ஒரு ஆண் வந்து ஒரு அம்மா வீட்டுல இருக்கு, கல்யாணம் முடிச்சிருக்காரு. நம்ம அந்த தெருவுல குடியிருக்கோம்னு வச்சுக்கோங்க, நல்லா கவனிங்க பாருங்க. அந்த தெருவுல குடியிருக்கும், நமக்கு தெரிஞ்ச பையன் தான், கல்யாணம் முடிச்சு ஒரு மாசம் ஆயிருக்கு, கல்யாணம் முடிச்சு 2 பேரும் தம்பதி சம்மத வீட்டுல இருக்காங்க இருக்கு. திடீர்னு அவங்க வீட்டுல ஒரு பொண்ணு வந்துருச்சு, வந்து அந்த பொண்ணு அவங்க வீட்லயே இருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், தெரியுமா உனக்கு இப்பதான் கல்யாணம் முடிஞ்சுச்சு, ஒரு பிள்ளை நல்ல கிளி மாதிரி ஒரு பிள்ளை இருக்கு, என்ன நினைச்சானோ ஏது நினைச்சானோ தெரியல, யாரோ ஒரு பொண்ணை வேற வீட்டுல சேர்த்து வச்சிருக்கான் அப்படின்னு என்ன பண்ணுவோம். முதலாம் காலையில வடகம் போடுறதுக்கு நம்ம பெரிய வேஷ்டியெல்லாம் விரிச்சு வச்சு அது வடகம் ஊத்துறதுக்கு முன்னாடி 10 பேருக்கு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்த தயவு செய்து யார்ட்டையும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஊத்துவோம். ஏன் அப்படி? அப்பதான் எல்லாரும் போய் காட்டுத்தீ மாதிரி அது பரவும்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நமக்கு எதுக்கு ஊர் வம்பு அப்படின்னு வடகம் ஊத்தாச்சு. அது மாதிரி அந்த பொண்ணு ஏன் வந்துச்சு, அந்த பொண்ணு அவங்க வீட்டுல ஏன் இருக்கு, நிஜமோலேயே அவங்க இருவரும் திருமணம் செய்துக்கிட்டாங்களா இல்லையா, எதுவுமே தெரியாது. ஒரு ஆண் கிட்ட ஒரு பெண் பக்கத்துல அமர்ந்திருந்தாலே அவன் இவளை சேர்த்திருக்கான் அப்படின்னு தான் சொல்லும் இந்த உலகம். அது போல சிவபெருமானுடைய திருமுடியில ஒருத்தி உட்கார்ந்துருக்கான். அதை பார்த்துட்டு எல்லாரும் என்னதான் நினைக்கிறாங்க, ஒரு ஆண் தன்னுடைய தலையில ஒருத்தி உட்கார வச்சா கண்டிப்பா யாரு இவன் அவளை சேர்த்து வச்சிருக்கான் அப்படின்னு தான் சொல்லுது. அப்படி சொல்றப்போ சாமி என்ன சொல்றாருன்னா, அது இல்ல, பகீரதன் தவம் செய்தான். பகீரதன் தவம் செய்து தன்னுடைய முன்னோர்களுடைய அதுல என்ன உண்டு, ஆகாய கங்கைன்னு பேரு அவளுக்கு பேர் என்னது, அவ ஆகாயத்துல மட்டும்தான் ஓடுவா, இங்க வரமாட்டான். அவ ஆகாய கங்கை, ஆகாயத்துல ஒரு கங்கைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த கங்கை நீர்ல இந்த அஸ்தி கரைந்தது அப்படின்னா உன்னுடைய முன்னோர்களுக்கு சாப விமோக்ஷனம் எங்க போயிடலாம், அவங்க எல்லாரும் தேவர்களாக இருப்பாங்கன்னு சொன்ன உடனே பகீரதன் பல காலம் தவம் செய்கின்றான். பிரம்மனை நோக்கி தவம் செய்யறான். அவன் தவம் செஞ்சவன் யாரை நோக்கி தவம் செஞ்சிருக்கலாம், சிவபெருமான் நோக்கி தவம் செஞ்சா சிவபெருமான் கண்ணை பார்த்தாலே அந்த இடம் என்னவா இருக்கும், அந்த இடம் அந்த பஸ்பம் அந்த சாம்பல்லாம் வந்து திரும்ப உயிர் பெற்று இறைவனோட திருவடிக்கே போய் சேர்ந்திருக்கும். அவன் தெரியாதனமா பிரம்மன்ட்ட போய் தவம் செஞ்சிருக்கான். தென்ன பல காலம் பஞ்சமா அக்னிக்கு நடுவுல ஒற்றை காலில் தவம் செய்து பல காலம் தவம் செஞ்சிருக்கான். பிரம்மன் வந்தாச்சு, வந்து என்ன கேட்கிறாரு, தம்பி உனக்கு என்ன வேணும், எனக்கு இந்த மாதிரி என்னுடைய முன்னோர்கள் இப்படி ஒரு பிள்ளையை பெத்தா போதும்ல, யாரோ செத்து போனவங்களுக்காக யாரோ ஒருத்தவங்களுக்காக இவர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இவர்கிட்ட வந்து கேக்குறாங்க, இந்த மாதிரி உங்க முன்னோர்கள் வந்து இந்த மாதிரி இருந்துட்டாங்க, அவங்களுக்கு வந்து இது அவங்க சரி பண்ணணும் அப்படின்னு கேக்குறப்போ அந்த பிள்ளைங்க கேக்குறப்போ என்ன சொல்றாரு இவரு, சரி நான் வந்து அந்த கங்கைய இங்க வர சொல்றேன்னு எனக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு கங்கை கிட்ட எல்லாம் கேட்கல. அந்த அம்மா சொல்றத பேச்ச கேட்கிற ஆளு தானே, ஏன்னா பிரம்மன் சொன்னா கேட்கணும் இல்ல, அதனால போயிட்டு அம்மாட்ட சொல்றாரு, அம்மா தேவி என்ன பண்ணு, கீழே போய் இறங்கி அவங்கள போய் முக்தி கொடுத்துட்டு வந்துருமா, கீழே போனா திரும்ப வர முடியாது இல்ல, தண்ணி தானே, தண்ணி என்ன பண்ண முடியும், கீழே தான் போக முடியும், மேல பாய முடியாது, தண்ணி என்ன பண்ண முடியும், கீழே தான் போகணும், மேல பாய முடியாது, அதனால நான் கீழே போனா மேல வர முடியாதே, நான் என்ன பண்றது, நான் போக மாட்டேன், போய் தான் ஆகணும், போகல அப்படின்னா உனக்கு சாபம், உனக்கு என்ன உண்டு, சாபம் உண்டு அப்படின்னு சொன்ன உடனே கங்கை என்ன பண்றா, வேண்டா வெறுப்பா. இந்த பெண்கள் கிட்ட வந்து பிடிக்காத வேலை கொடுத்தா என்ன பண்ணுவாங்க, அம்மா நாளைக்கு காலையில 9 மணிக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, பிடிக்காத நார்மலா ஒரு பிடிக்காத வேலையை கொடுத்துட்டோம் என்ன பண்ணுவாங்க, இனிமேல் நம்ம அன்னைக்கு அவங்களுக்கு கூடாது அப்படிங்கிற மாதிரி செய்வாங்க. அந்த வேலை பாத்திரத்துல டம்மு டம்முன்னு போடுவாங்க. சாப்பிடுறப்போ தண்ணி குடுமா அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, தண்ணி டம்ளர் எடுத்து நம்ம மூஞ்சில தண்ணி தெரிக்கும், என்னடா இந்த அம்மா கோபத்துல இருக்கு. அப்போ பெண்கள் கோவப்பட்டா என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடமே அல்லோலப்படும். பெண்கள் கோவப்படுத்த கூடாது. அதனால ஆண்கள் இருந்தாங்கன்னு அவங்க நான் சொல்லிக்கிறேன், பெண்களை தயவு செய்து கோவப்படுத்தாது. அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யுங்க. அதுதான் இந்த ஆண்கள் செய்ய வேண்டிய பெரிய தொண்டு. நீங்க பெருசா கோவில்கள்ல தொண்டு செய்ய தேவை, மனைவியை சரியா புரிஞ்சுட்டு அவங்களுக்கு தேவையானதை செஞ்சாலே அதை விட பெரிய தொண்டு உலகத்துல வேற எதுவுமே இல்லை.
ஆனா ஒரே ஒரு விஷயம், மனைவியை புரிஞ்சுக்கிறது தான் கஷ்டம். அது ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸான ஒரு பசில். அத வந்து ஐயா புரிஞ்சுக்கிறது அப்படி கஷ்டம். கோவம் வர மாதிரி பண்ணனாலும் நம்ம பொறுமையா போறது தப்பு இல்ல, கிளாஸ் பண்றோம் இல்லைங்க. ஆக 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 ஜெகதீஸ்வரி அம்மா மாதிரி ஒருத்தவங்க கிடைச்சா, எங்க ஐயா எல்லாம் கொடுத்து வச்சாங்க, எங்க ஐயா கொடுத்து வச்சாரு. அதனால அப்படி சொன்ன உடனே என்ன பண்ணிட்டா, போறேன், நான் போறேன். எங்க போறேன், எதுக்கு போறேன், நான் வந்து இந்த பூலோகத்துக்கு போறேன். ஆனா நான் ஃபாஸ்டா போய், இந்த பூமி இருந்தா தானே நான் அந்த பூமியில நான் இருக்கணும். நான் வேகமா நான் போற போர்ல பூமியை இந்த பக்கம் விழுகிற அந்த பக்கம் பொத்துக்கிட்டு நான் அப்படி போயிருவேன். அவ்வளவு ஃபாஸ்டா நான் போவேன்னு அப்படியே பயங்கர கோபத்துல ஆங்காரத்துல அப்படியே ஆர்ப்பரித்துட்டு ஆகாய கங்கை அப்படியே கீழே வருது. பூமாதேவி அரள்றா, சுவாமி எனக்கு டைம் இருக்கு, நீ கொடுத்த டைம் இருக்கு, இது வந்து ஊழிக்காலம் இல்ல, ஊழிக்காலம் வர்றதுக்கு டைம் இருக்குன்னு சொல்லியிருக்க. இந்த உயிர்கள் எல்லாம் இதுல தாங்கி அதனுடைய வினைகளை தீக்கிறதுக்கு இங்க வந்திருக்கு, அதுகள் எல்லாம் வாய்ப்பு இல்லாம ஆக்கிற போறா. இப்படி கோபத்துல வந்துட்டு இருக்கா, நான் என்ன ஆக போறேன்னு தெரியல. நமச்சிவாய 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 நமச்சிவாயன்னு கைகளை உயர்த்தி பூமாதேவி அப்படியே பேச பெருமான் வர்றாரு. வந்துட்டு என்ன பண்ணாரு, வர்றது பெண்ணு, ஒரு பெண்ணிட்ட இதை செய்யாதன்னு சொன்னா என்ன பண்ணுவா, வீம்புக்குன்னு பண்ணுவான். இப்ப கோவப்படாதன்னு சொல்றதா வீம்புக்கு நான் எக்ஸ்ட்ரா கோவப்படுவான். அழுகாதம்மான்னு சொன்னா எக்ஸ்ட்ரா 2 அழுவாங்க. ஏமா போதும் மனசு. அதனால இவர் என்ன பண்ணாரு, இவளை நிறுத்துன்னு சொன்னா நிறுத்த மாட்டான், உட்காருன்னா உட்கார மாட்டான். தெரிஞ்சிருச்சு அவருக்கு இவ வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் இருக்கான்னு. அப்ப என்ன பண்ணாருன்னா, கோபமா வர்றவங்களுக்கு என்ன பண்ணணும், குளிர்ந்த தண்ணீர் கொடுக்கணும். இல்ல வீட்டுக்காரா கோபம் வர்றாங்கன்னா கொஞ்சம் இந்தாங்க சர்பத் சாப்பிடுங்க, கொஞ்சம் முதல்ல தண்ணீர் குடிங்க. அப்படி கோபமா வர்றவங்களுக்கு குளிர்ந்த தண்ணி கொடுக்குற மாதிரி இவன் என்ன பண்றான், ஆணவத்துல அப்படியே அவ பெருக்கெடுத்து வர்றவருக்கு அன்பே உருவமான தன்னுடைய சிரசை அப்படியே கொடுக்குறான். அன்பே உருவமான தன்னுடைய சிரசை அப்படியே கொடுக்குறான். அவ விழுகிற இடத்துல இவன் தலையை காட்டுறான். இவன் நினைச்சா அவளை அப்படியே ஒண்ணுமில்லாம ஆக்கியிருக்கலாம். இல்ல இப்படி கண்ணை விழிச்சு பார்த்தாலும் அப்படியே பஸ்பமா எரிஞ்சு சாம்பலா பறந்துருக்கலாம். அவனுக்கு அந்த எண்ணமே கருணையானனாச்சே. என்ன பண்றான், ஐயோ கோபத்துல வர்றா, இவளை சாந்தப்படுத்தணும்னா அன்பினுடைய வடிவமா இருக்கு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஒரு முடி இருக்குல்ல, ஒரு முடிதான், நல்லா கவனிங்க, ஒரு முடிதான், சடை இல்ல, ஒரே ஒரு முடி. அதை எடுத்து என்ன பண்றான், அவ விழுகிற இடத்துக்கு நேரா அப்படி வைக்கிறான். வேகமா வந்தவ அப்படியே லேசா டச் பண்ண உடனே அவளுடைய கோபம் தாபம், ஏன்னா அவனை தொட்டுட்டா அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஆனந்தம் அப்படியே உள்ளுக்குள்ள அப்படியே பெருகி வருது. பெருகி வந்தவன் என்ன பண்ணிட்டா, அப்படியே அந்த ஒரு சடையில அப்படியே மொத்த கங்கையும் சடையில மாட்டிக்கிச்சு. மொத்த கங்கையும் சடையில மாட்டிக்கிச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சு, உள்ளுக்குள்ள போயிட்டா, சடையில போய் சிக்கிட்டா. அண்ட சராசரம் சடையில போய் சிக்கிக்கிட்டான். பகீரதன் கதறான், சாமி கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கேன், நானே கஷ்டப்பட்டு கங்கையை வந்து இது பண்ண விட்டா, நீங்க வாங்கி உங்க தலையில வச்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு எங்க சாமி, நான் செஞ்ச தவத்துக்கு என்ன சாமி அப்படின்னு. கவலைப்படாத தங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு முடியை அப்படி வளைக்கி விடுறாரு. ஒரே ஒரு முடியை இப்படி வளைக்கி விடுறாரு. விட்ட உடனே அவன் என்ன பண்றா, தன்னுடைய கோபம் தாபம் அனைத்தும் நீங்கி இறைவனுடைய திருமுடியில இருந்து அப்படியே என்ன பண்றா, அதாவது பிரமனுக்கும் திருமாலுக்கும் கிடைக்க முடியாத பெரும் விஷயம், அவர் தலைமுடியை பார்க்க முடியாத இடத்துல இவளுக்கு இடம் கொடுத்த உடனே, எனக்கு இடம் கொடுத்துறீங்களா சாமி, பிரமனுக்கும் திருமாலுக்கும் கிடைக்க முடியாத இடம், யாரும் பார்க்க முடியாத இடத்துல நான் அமர்ந்திருக்கேன் நான் சாமின்னு சொல்லி அப்படியே அந்த கருணையில அப்படியே இறங்கி வந்தனாலதான் இன்னைக்கும் சுவாமியோட கருணை சேனல் ஆகிற இடம் எது, கங்கை. சாமியோட கருணை இருக்குல்ல, சாமியோட கருணை சேனல் ஆகிறனால சாமியோட கருணையில பட்டு வீழ்ந்தா சிவபெருமானுடைய கருணையில யாரெல்லாம் படுறாங்களோ அவங்களுடைய பல வினைகள் என்ன ஆகும், தீரும். கங்கையில குளிக்கிறதுல கங்கைக்கு சிறப்பு கிடையாது, எம்பெருமான் சிவபெருமான் திருமுடிக்குத்தான் சிறப்பு. அந்த திருமுடியில பட்டு வந்தனால அந்த கங்கை நீரை இதுவரைக்கும் அடியன் கங்கையில நீராடு, கங்கையை பார்த்தது கூட இல்ல, கங்கையில் நீர் கரங்க. எங்க அப்பா இந்த பாட்டை கேட்ட உடனே எங்க அப்பனோட கருணை தானே அங்க பெருகி வருது, எங்க அப்பனோட கருணை தான் நீர் வடிவமாக வருகின்றது, அதுல மூழ்கி திளைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மூழ்கி திளைத்து அதுல இருந்து வந்துடுறாங்க. சப்போஸ் அப்பா தலையில வைக்கலன்னு வச்சுக்கோங்க, நம்ம அப்பன் தலையில வைக்கல அப்படின்னா கங்கை என்ன ஆயிருப்பான்னா இன்னைக்கு பூமிய 2ஆ பொளந்திருப்பா, உயிர்கள் வாழ்வதற்கு தகுதி இல்லாத இடமாக மாறியிருக்கும். கங்கை என்பது சிவபெருமானுடைய மனைவியான்னு கேட்டா இல்ல. ஏன்னா சிவபெருமானை அடைவதற்கு சரிபாதமாக நின்றவள் யாரு, அன்னை பராசக்தி, அவளுக்குத்தான் சரிபாதி. இவ தஞ்சம் புகுந்தவ, தஞ்சம் புகுவதற்காக வைத்திருக்கானே தவிர அவன் அவளை திருமணம் செய்யவில்லை. ஆனா கங்காதரன் பேர் உண்டு, கங்கை வச்சிருக்கனால கங்காதரன். அதனால அவன் அவளுடைய திருமணம் செய்யறானா இல்ல, திருமணம் இல்ல.
திருமணம் இல்லாதனால என்ன சொல்றாங்க இவங்க, வச்சிருக்காங்கன்னு பெரிய கதை சொல்லி அவன் 2 மனைவி இருக்கிறதா சொல்லி அவனுக்கு பழிப்பெரு இல்ல, அவனுக்கு ஒரே ஒண்ணுதான். எங்க ஊர்ல ஒரு கதை உண்டு, நான் அதையும் முடிச்சிடறேன். ஐயா எனக்கு ஒரு 2 நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க, முடிச்சு விட்டுறேன். எங்க ஊர்ல மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல ஒரு கதை உண்டு. என்ன கதைன்னா, அவ உட்கார்ந்துருக்கால சோமாஸ்கந்தர்ல உட்கார்ந்துருக்க பேரு பெரியா விடையாம் இல்ல, சோமாஸ்கந்தரோட உட்கார்ந்துருக்கால சொக்கநாதரோட உட்கார்ந்துருக்கால அவருக்கு பேரு பெரியா விடையாம். தனிச்சு நிக்கிறாள்ல அவ பேரு மீனாட்சியாம். அப்படி கிடையாது, 2 பேருமே மீனாட்சி தான், 2 பேருமே மீனாட்சி. அவ சேர்ந்து இருந்தா அவ கூட இருக்கிறவா அந்த அந்த சக்தி தனியாவும் அவன் வர்றான் அப்படின்னு காட்டுவதற்காகத்தான் இவங்க வருவாங்க. பின்னாடி அம்பாலும் தனியா வருவான். ஏன், திருவுருள் சக்தி அதிகமா தேவை இந்த ஆன்மாவுக்கு. இந்த ஆன்மாவுக்கு திருவுருள் சக்தி அதிகமா தேவை. இறைவன்கிட்ட மட்டும் இருந்து வரக்கூடிய திருவுருள் சக்தி தேவையில்ல, தனியா வர திருவுருள் சக்தி வந்தா தான் இது அருளுக்குள்ளேயே அழுத்த முடியும். அதனால 2 பேரா வளம் வர்றாங்க. ஒண்ணு சோமாஸ்கந்தரோட சேர்ந்து அன்னைக்கு உமையம்மெல்லாம் வர்றா, வெளியில தனியா நாயகியா வர்றா. அவ ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பேரு. அவ மீனாட்சி மதுரையில வந்தா மீனாட்சி, அவ வேற வந்தா அவளுக்கு ஒரு பேருன்னு சொல்லி அவளுக்கு நிறைய. அதனால 2 பேருமே ஒருத்தி தான், 2 பேரும் வேற வேறன்னு நம்ம நினைக்க கூடாது இன்னும், ரைட்டுங்களா? அதான் முக்கியம். அப்போ சிவபெருமான் தலையில இருக்கக்கூடிய கங்கை என்பவள் அவளுடைய ஆணவத்தை அடக்குவதற்காக தன் சிரசிலே அவளுக்கு இடம் கொடுத்திருக்கானே தவிர அவளை அவன் வச்சிருக்கல, சேர்த்துக்கல. அந்த ஒரு அம்மா வந்துச்சுல, நம்ம சொன்னோம்ல, புதுசா கல்யாணம் முடிஞ்சவங்க வீட்டுல ஒரு பொண்ணு வந்துச்சு சொன்னோம். அது யார் தெரியுமா? அவங்க சொந்தக்கார பொண்ணு. அவங்க வீட்டுல ஒரு இந்த ஊர்ல இருந்து படிச்சு டாக்டர் அதுக்காக அந்த பொண்ணு இந்த வீட்டுல தங்கி படிச்சுட்டு இருக்கு. நாமெல்லாம் என்ன நினைச்சோம், இந்த பையன் இவளை சேர்த்து வச்சிருக்கான்னு நினைச்சோம். அது கிடையாது. அது மாதிரி சிவபெருமான தயவுசெய்து தவறா நினைக்காதீங்க. அவன் அடைக்கலம் தந்திருக்கான். அவன் அடைக்கலம் தந்தது தவிர அவனுக்கு வேற எதுவும் தெரியாது. அது போல அவனுடைய திருவடியில வீழ்ந்தா என்ன நகலும் அப்படின்னு நம்முடைய ஆணவம் மறையும், அடைக்கலம் தருவான் அப்படின்னு சொல்றதுனால அந்த வடிவ சிறப்புக்கு களங்கம் கற்பிக்காதன்றார். எது சிறப்பு? தலையில இருக்கக்கூடிய கங்கைய களங்கம் கற்பிக்காத. அவர் தலைய கொடுத்து அதை அவளை தடுத்து நிறுத்தலன்னா அது உலகம் 2ஆ பிரிஞ்சிருக்கும். சலமுகத்தால் அவன் சடையில் பாய்ந்திரலேல் தரணியெல்லாம் பிளமுகத்தே புகப்பாய்ந்து பெரும் கேடாம் சாலலும். அவ அங்கல்ல நான் பூமியை 2ஆ பொழந்து பூமியே இல்லாம ஆயிருந்திருக்கும். நாம வாழ்றதுக்காக அவன் தடுத்து நிறுத்திருக்கான். அவன் நினைச்சா வெகுண்டு பார்த்து அவ இல்லாம ஆக்கியிருக்கலாம். அது அவனுடைய நோக்கம் அல்ல. அவ என்ன பண்றா, கோவப்படுறா. கோவத்தை தடைக்கிறது தான் ஏன் வேலை அப்படின்னு சொல்லி அவ போக்கிலேயே நின்று அவளுக்கு தன்னுடைய கருணையினால ஆட்கொண்டதுதான் விஷயம். அதனால ரொம்ப கோபமா இருக்கா, கங்கையை பாருங்க, கோபம் தீந்துரும். ரொம்ப யாரையாவது போட்டு ஏதாவது சொல்லணுமா, விறுவிறுன்னு போய் அப்பன் சடையில உள்ள கங்கையை பாருங்க. அவட்ட வரக்கூடிய அந்த நீர் இருக்கு இல்லையா, அந்த நீர் இறைவனோட கருணையே அந்த நீரா வருதுங்க. அதனால அதுல வீழ்ந்தக்கூடிய அத்தனை பேருக்குமே அந்த இது இல்லைனால இன்னைக்கும் ஒண்ணும் இல்ல, நான் கங்கைக்கு போக முடியலையே, நான் கங்கையை நீராட முடியலையே நினைச்சா ஒண்ணும் இல்ல. நீங்க வீட்டுல குளிக்கிறப்போ அப்படியே கையில அந்த இடத்துல அப்படியே அங்க சிவலிங்க திருமேனி அப்படியே நம்ம அம்பாள் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி எப்படி கையில நீர்லிங்கம் செஞ்சாலும் அது போல கையிலேயே நீர்லிங்கம் செஞ்சு வணங்கி கங்கை இங்க இருக்கா அப்படின்னு நினைச்சு அந்த நீர் எடுத்து நீங்க ஊத்துனீங்கன்னா அவனுடைய கருணையானது அங்கிருந்து டேப் ஆகி நேரம் உங்க தலையில தான் ஊத்தும். அதனால அந்த பாவனையோடு தினமும் குளியல் செய்யுங்க. தினமும் கங்கையில நீராடிய பெருமை உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நம்ம சைவத்துல என்ன உண்டு, மனபாவனைக்குத்தான் வலிமை உண்டு. நம்ம தொடங்கணும், முடிக்கிறப்பையும் மனபாவனைக்கே தலைமை. அதனால கங்கை என்பவள் இறைவனுடைய கருணையினால் கலந்தாண்டு கொண்ட நம்மளை போல ஒருத்தி. கோவப்பட்டா அடைக்கலம் கொடுப்பான், பயந்து போனா அடைக்கலம் கொடுப்பான், மிரட்ட வந்தா அடைக்கலம் கொடுப்பான். எல்லாத்துக்கும் அடைக்கலம் தருகின்ற ஆற்றலுடையவன் சிவபெருமான் என்று சொல்லி இனிமே சிவபெருமான தயவு செய்து குறை சொல்லாதீங்க. அவனுக்கு 2 மனைவி இல்ல, அவனுக்கு ஒரு மனைவி தான். அவள் அன்னை பராசக்தி தான். தலையில வச்சிருக்கிறது யாரு? தலையில வச்சுக்கிறது அடைக்கலமாக வந்த நம்மளுடைய அந்த அன்னை கங்கையை தவிர அவனை குறை சொல்லாதீங்க. அவன் யாரு? அப்ப யாரு? அவன் எல்லாத்துக்கும் எடுத்துக்காட்டா இருக்கிறவன். நாம தான் என்ன பண்றோம், நமக்காக பல சென்றாடு தீர்த்தங்கள் ஆகாத்தாங்க. எவ்வளவு அருமையான விஷயம், கவமணியம் அருமை. ஆக ஒரு செய்தியோடு நிறைவு செய்யறாங்க. என்ன முக்கியமான விஷயம்னா, கங்கை என்பவள் சிவபெருமானிடம் அவள் வேறொருத்தி இல்ல. யாருக்கு சமமானவள் இல்ல? அன்னை பராசக்திக்கு சமமானவள் இல்ல. அவள் தேவ கன்னிகை. அவள் கோபத்துல வந்தா அவ கோபத்தை தனிச்சிருக்கான். அதனால அவ அங்க அமர்ந்திருக்காளே தவிர அந்த கங்கைக்கு நமக்கு காட்டுறது என்னன்னா, சிவபெருமானிடம் கோபம், நம்ம யார் மேலையும் கோவப்படக்கூடாது.
கோவப்பட்டா பெருமான் வந்து அடக்கி நம்மளை ஆட்செய்வா அப்படிங்கிற ஒரு பெரிய ஆணவத்துல இருக்கக்கூடாது. என்னால அழிச்சிட முடியும்னு நினைக்க வேணாம். அதனால பெருமான் எல்லாரையும் காக்கின்ற கடவுள் என்று சொல்லி அந்த வகையில தினமும் கங்கையில நீராடலாம். இனிமே நீராடலாமா நாம தான் அகிலாண்டேஸ்வரி. நாம தான் தினம் என்ன பண்ணோம், குளிக்கிறதுக்கு முன்னாடி அப்பனுக்கு அப்படியே அந்த பக்கெட்லயே அப்படி நீர்லிங்கம் அப்படியே கையிலேயே எடுத்து நீர்லிங்கம் அப்படி இருக்கிற மாதிரி அப்படி செஞ்சு பாவனை செஞ்சுட்டு அப்படியே பெருமானை வணங்கி கங்கையும் இதுலதான் அமர்ந்திருக்கான்னு சொல்லி நீர் எடுத்து அப்படியே தலையில ஊத்துனோம்னா கங்கையில தான் குளிப்போம். டெய்லி கங்கையில ஒரு நாள் கங்கையில குளிச்சாலும் என்ன இல்ல, பாவம் இல்ல. டெய்லி குளிக்கலாம் கங்கையில. வாய்ப்பு இருந்தா அங்க போய் குளிக்கலாம். கண்டிப்பா என்னை மாதிரி ஆகாவளிக்கு வாய்ப்பு கிடைக்காது. வாய்ப்பு இல்லைன்னா ஆனா ஆசைப்பட்டிருக்கேன், கங்கையில போய் குளிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். பெருமான் நிகழ்த்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரு ஆசை உண்டு. அதனால நாம கங்கைய சிவபெருமானுடைய 2வது மனைவி என்று சொல்லக்கூடாது. யார் சொல்லியிருக்கா? ஆஹா, யார் சொல்லியிருக்கா? மணிவாசக பெருமான் சொல்றார். என்ன சொல்றாரு? அவர் இன்னொருத்தி இல்ல, அவர் மலைமகளுக்கு சமமானவர் அல்ல, அவ வரலன்னா அதனால அவர் தடுத்திருக்கான்னு சொல்லி இறைவன் இருக்கக்கூடிய அத்தனை குறியீடும் ஆணவத்தை அழித்த குறியீடுகள் தான். அவன் கையில இருக்கிற மூவிலை சூழம் இது ஆணவத்தை அழிக்கிறது. அவன் கழுத்துல இருக்கிற நாகம் ஆணவத்தை அழிக்கிறது. தலையில ஏற்பட்ட பிறை ஆணவத்தை அழிச்சது. அவன் வச்சிருக்க தலையில இருக்கிற நாகம் ஆணவத்தை அழிச்சது. அவன் உடம்பு பூரா மண்டமால போட்டிருக்கிறது ஆணவத்தை அழிச்சது. அவன் காலில் வீர கடல்கள் அழிஞ்சது ஆணவத்தை அழிச்சது. ஆடி நிற்கிறது ஆணவத்தை அழிச்சது. இப்படி எல்லாமே அனைத்து உயிர்களுடைய ஆணவத்தை அழிப்பதற்காகத்தான் அவன்கிட்ட ஒவ்வொரு பொருளும் இருக்கே தவிர அவனுடைய பொருளுக்கான புகழை சேர்ப்பதனால இந்த திருச்சாளலுக்கு என்ன பேருனா பரம்பொருளின் பொருள் சேர் புகழ் பரவுதல்னு பேரு. அவன்கிட்ட இருக்கிற பொருளுக்கெல்லாம் என்னென்ன புகழ் இருக்குன்னு சொல்றனால சரியா புரிஞ்சுக்கோங்க. இறைவன் ஒருவன், அவனுக்கு ஒருத்திதான் சொல்லி இங்க நிறைவு செய்யும் முகமாக அடியேன் பிரேமாமா. யாரும் போயிட வேணாம், 3 நிமிஷத்துல முடிச்சிருவோம். யாரும் போயிட வேணாம், இருந்து போயிடலாம். பிரேமாமா அவர்கள் வாழ்த்து பாட்டும் 2 வார்த்தை பேசிட்டு போயிடும். அமைச்சர் அம்மா வாழ்த்து பாட்டும். சுவாமி பிரேமாமா இருக்காங்களா? இருக்கிறேங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்மையில் வழாது பெய்க மணி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார்களுடைய தாக்குல சென்னிமேல் சுற்றி வணங்குகிறேன். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். மகிழ்ச்சிங்க சுவாமி, ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப அடியார்களுடைய களம். இப்போ வாய்ப்பு இருக்கிற அடியார்கள் பேசலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா எழுப்பலாம். இல்ல இந்த அமர்வு பற்றிய செய்திகள் பதிவுகள் இருந்தாலும் செய்யலாம். ஒரு 2 அடியார்களுக்கு வாய்ப்பு. நம்ம 3 நிமிடம் தான் டைம் கொடுக்கிறோம். அதனால அடியார்கள் பேசலாம். அடியன் சண்முக பிரியா வீராசன் ஐயா பேசலாம் ஐயா. பேசுங்க சுவாமி, பேசுங்க. அடியார் திருவடியை வணங்கிக்கிறேங்க ஐயா. நான் வந்து முதல்ல பேசணும்னு நினைச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் வந்து இந்த வகுப்புல இதை நான் பதிவு பண்ணி ஆகணும். நான் 3வது முறையா திருச்சாளல் கேக்குறேங்க ஐயா. ஒவ்வொரு முறையும் வந்துட்டு அதுவும் நம்ம வகுப்புலயே 3வது சுற்று இது திருச்சாளல் கேக்குறேன். ஒவ்வொரு முறையும் பெருமானோட பெருமைகள் வந்து புதுசாதான் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த வகையில வந்துட்டு ஒவ்வொரு முறையும் வந்துட்டு கேட்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. வாய்ப்புக்கு நன்றி. நன்றிங்க சாமி. ஏன்னா இது மீள்பதிவு திருச்சாளல் மட்டும் நம்ம மீள்பதிவு பாக்குறோம். நம்ம முதல் பார்த்தது திருச்சாளல் தான். இப்ப அதை மீள்பதிவு பாக்குறோம். அதனால அது ரெக்கார்ட் ஆகல. அதனால ரொம்ப மகிழ்ச்சிங்க சுவாமி. அடியன் தவம் செஞ்சிருக்கேன். அமைச்சர் தவமணி அம்மா. சுவாமி அம்மா நீங்க சிவாய் நம்ம சிவ திருவடி வணங்கிக்கிறேங்க. திருச்சிற்றம்பலம். ஐயா, இன்னைக்கு இந்த வகுப்புக்கு முதல் வகுப்பா அடியேன் வரேங்க. 4 வரிக்கு முன்னுரையாக அதாவதுங்க நம்ம பேரூர்ல இருக்கிற அந்த ஐயா பேரு டக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்லைங்க. பெரிய புராணம் உரை எழுதிருப்பாருங்க ஐயா. அந்த புத்தகமே கிட்டத்தட்ட 80 கிலோ. அது தூக்கவே முடியாதுங்க. அது படிக்கக்கூடிய பாக்கியத்தை அதை கேட்கக்கூடிய இதுலயும் அம்மா சாந்தகுமாரி அம்மா அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கண்களை நீர் வழிங்க. இப்ப நீங்க சொல்ல இந்த அடியாறு நடுவுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பரம் இன்பத்தை நீங்க தரீங்க பாத்தீங்களா?
இங்கிருந்தே உங்களுடைய திருவடியை வணங்கிக்கிறேங்க சிவா. இந்த இன்பமே என்னாலும் பெருகணுங்க ஐயா. கவுமடி அம்மா ரொம்ப மகிழ்ச்சி சாமி, தாங்கள் வந்திருக்கீங்க. வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் எழுந்தரணும் சாமி, அதுதான் அடியன் வேண்டி கேட்டுக்கிறேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் ஒரே ஒரு அடியவருக்கு வாய்ப்பு, அதோட நிறைவு செய்யலாம். எவரேனும் புதிய அடியவர்கள் இருந்தா பேசலாம். ஐயா வணக்கம், அனுத்தடியா திருவடி வணக்கம் ஐயா. கடவுள் பெருசவே, நான் தான் பெருசே பெரியவர், இந்த கடவுள் பெரியவர், அந்த கடவுள் பெரியவர் என்று பல தெய்வங்களும் எல்லாரும் புகழ்றாங்க. ஆனா அப்படிப்பட்ட மயக்கம் இல்லாம நம்ம மெய்யான தெய்வமான சிவபெருமானே நம்ம அடியார்கள் பற்றி கொண்டோம். நம்ம அடியார்கள் எல்லாரும் சிவபெருமானையே நம்ம எல்லாரும் பற்றி கொண்டோம். அந்த அவர் நம்ம பிறவி பெற்ற அறுத்து அறுபுரிய வேண்டுகிறேன் ஐயா. ரொம்ப சந்தோஷம் ஐயா. எனக்கு மனசுல தோணுச்சு, நான் சொன்னேன். எது தப்பா இருந்தானா மன்னிச்சிருங்க ஐயா. ஏன்னா சிவபெருமான் நமக்கு உண்மையாவே நம்ம அவரே உணர்ந்தோம், அவரே தலம்னு நம்ம அவரே அடைஞ்சிட்டோம், தலம்ட்டோம். நீயே எனக்கு துணை அப்படின்னு சொல்லி நம்ம முருகப்பெருமானையும் நம்ம சிவபெருமானையும் நம்ம அவரே தஞ்சம் நம்ம அடைஞ்சிட்டோம். அவர் தான் நமக்கு நல்ல இதை கொடுக்கணும். அதுதான் நான் ஏதோ எனக்கு மனசு தெரிஞ்சதை நான் சொன்னேன், என்னால முடிஞ்சது. தெய்வமான சிவபெருமானே நம்ம எல்லாருமே அடியார்கள் அனைவருமே நமக்கு நல்லதையே அவருக்கு செய்யறோம், நல்லதே அவர் நமக்கு தரட்டும் என்ன. அதனால நமக்கு அவரே தெய்வம். நம்ம இன்னைக்கும் நம்ம போயிட்டு இருக்கோம். ஆனா நான் இன்னைக்கு காலையில இப்போ நைட்ல கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன். நீங்க முதல்ல உள்ளதெல்லாம் கவனிக்கல. பாட்டு பாட்டு 2 பாட்டு நான் கவனிக்கலையா. நான் அடுத்தால யூடியூப்ல பாத்துக்கிறேன். அதை திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம் அனைத்தடியா. திருவடி வணக்கம். பிரேமமா வணக்கம்மா. நன்றிங்க சுவாமி. வைரமுத்து அம்மா ஏதோ அவங்க கயம் உயர்த்தினாங்க, வைரம் அப்படிங்கிற அம்மா கரம் உயர்த்தினாங்க. ஐயா வணக்கம் ஐயா. நாங்கெல்லாம் இணைஞ்சிருக்கோம். ரொம்ப எங்களுக்கு பிடிச்சிருக்கோம் உங்களுடைய பேச்சு. ரொம்ப நல்லா இருக்கு ஐயா. வகுப்பு நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. தொடர்ந்து செய்யுங்க ஐயா, ரொம்ப நல்லா இருக்கு. புதுசா இணைஞ்ச அடியா. நன்றிங்க சாமி. தொடர்ந்து எழுதுங்க. கவிதா அம்மா. சரிங்க ஐயா. கவிதா அம்மா, கவிதா திருமுகம் அம்மா சுவாமி வரம் இருக்காங்க. அவங்க நிறைவு சார், அம்மாவோட நிறைவு சார், வேற யாரும் கிடையாது. கவிதா அம்மா சுவாமி இருக்கீங்களா? சரி சரி, நிறைவு பண்ணிடலாம். நிறைவு செய்யும் முகமாக அடியார்கள் எல்லாம் நாம் அடுத்து வருகின்ற அடுத்த புதன்கிழமை நம்ம எல்லாரும் திரும்ப இதே ஐடியில சந்திக்கலாம். சரியாக 8:35 எல்லா அடியார்களும் வந்துருங்க, நம்ம நிறைவு செய்யலாம் என்று சொல்லி இந்த எல்லாரும் அடியை நிறைவு செய்கின்றேன். நாளைக்கு முக்கியமான விஷயம் தான் ஐயா. 50 அடியார்கள் இருக்கீங்க. ஒரே ஒரு முக்கியமான செய்தி, நாளைக்கு மகா வேள்வி நடந்துட்டு இருக்கு. வேல் வகுப்பை பற்றி ஒரு மகா வேள்வி பேசிட்டு இருக்கோம் சாமி. தயவு செய்து நாளைக்கு 7 மணிக்கு இதே லிங்க் இதே ஐடியில நாளைக்கு எல்லாரும் வந்து எழுந்திரணும். தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் சொல்லுங்க, எல்லாரும் வந்து கவனிக்கட்டும். வேல் வகுப்ப ரொம்ப அருமையா புதிய கோணங்கள்ல சிந்திச்சு வருகின்றோம். அதனால நாளைக்கு எல்லாரும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் வேல் வகுப்பு பிடிக்கும், வேல்மாறல் பிடிக்கும். அதனால எல்லாருக்கும் சொல்லுங்க. இந்த வேல்மாறலை படிச்சுட்டு எனக்கு இவ்வளவு விஷயம் நடந்திருக்குன்னு டெய்லி ஒரே கால் எனக்கு, ஐயா எனக்கு நடக்க முடியாது, நடந்துருச்சு, இது நடந்துருச்சு, அது நடந்துருச்சுன்னு ஆனந்தத்துல கூத்தாடுறாங்க எல்லாரும். அதனால ஒன்னும் கவலைப்படாதீங்க. நாளைக்கு வந்து நீங்க சங்கல்பம் பண்ணா கூட நாங்க 6வது வாரம் நாம வேல் பூசை பண்றதுக்குள்ள உங்க சங்கல்பம் உண்மையான கோரிக்கையா இருந்தா அது நிகழ்ந்தே தீரும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுல அடியன் எல்லாருடைய திருவடி வணங்கிக்கிறேன் சுவாமி. எல்லாரும் நாளைக்கு 7 மணிக்கு வேல் வகுப்புக்கு கண்டிப்பா வாங்க. இதே ஐடி தான், தெரிஞ்சவங்க எல்லாத்துக்கும் சொல்லுங்க. நல்லதுங்க சுவாமி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அதோட நிறைவு செய்யலாம். நிறைவு செய்யும் முகமாக சுவாமி அடியன் நமச்சிவாய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருள்முகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செல்வேல் ஏறிய மங்கை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. அடியார்கள் திருவடியை போற்றுகின்றேன். அடியார்கள் நாளையும் வாங்க. புதன்கிழமையும் கன்ஃபார்மா நம்முடைய அடியார் திருக்கூட்டத்துக்கு திருவாசந்தனைக்கு எல்லாரும் எழுந்தரணும்னு சொல்லி உங்க